ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம். குற்றம் செய்தல் எனக்கு இயல்பே, குணமாக கொள்ளல் உனக்கு இயல்பே, சிற்றம்பளவா இனிச்சிறியேன் செப்பும் முகமது யாதுலது, தெற்றண்டடியேன் சிந்ததனே தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே, இற்ற பொழுது அருட்ஜோதி ஈக தருணம் இதுவாமே. தாயாகியும் தந்தையுமாய் மற்ற எல்லா உறவுகளுமாய் தாங்கி நம்மையெல்லாம் வழிநடத்தி செல்கின்ற எல்லாமல்ல அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவடியை வணங்கி, இந்த ஈரோடு என்ற மாபெரும் நகரில் வள்ளலார் சுத்த சன்மார்க்கத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று நன்றி பாராட்டி, இந்த சங்கத்தை அருமையாக வழிநடத்துகின்ற தலைவர்கள், செயலாளர்கள், மற்றவருடைய உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் உங்கள் அனைவரையும் நன்றி பாராட்டி நன்றி வணங்கி, அடியனை வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையர்களை வணங்கி, நமக்கு சன்மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் வணங்கி, நம்முடைய ஈரோட்டிலிருந்து எலிஸ்பேட்டில் அமைந்திருக்கின்ற நம்ம அகமார்க்கத்தினுடைய நிர்வாகிகள், அவருடைய ஏற்பாட்டாளர் மற்றும் அதை நிர்வாகிக்கின்ற அத்தனை அன்பர்களையும் நன்றி பாராட்டி நன்றி வரி. இந்த மாலை வேளையில் உங்களை எல்லாம் அனைவரையும் சந்திப்பதில் அடியேன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய ஒரு சிறப்பான நாள், அதாவது வைகாசி 11 இல்லைங்களா? தமிழ் மாதங்களில் நிறைய மாதங்கள் இருந்தாலும் எல்லா மாதங்களுமே ஞானத்தை சொல்லிக் கொடுக்குது. ஆனால் ஞானத்தை கடந்து தர்மத்தை சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு மாதம் இந்த மாதம் வைகாசி. சித்திரை மாதம் நல்லா வெயிலுக்கு பிறகு வைகாசி மாதம் வருது. இந்த வைகாசி 11 வள்ளல் பெருமானார் தர்மசாலையை இந்த உலகத்துக்கு துவக்கிய தினம். அன்றைய தினம் இந்த தினத்தை பற்றி நம்ம ஒரு சிறப்பாக என்னெல்லாம் சிந்தனை செய்யலாம், வைகாசி 11 நாம் என்னெல்லாம் சிந்தனை செய்யலாம் அப்படின்றது தான் நம்ம ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம 1 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம சிந்தனையை அடியேன் இந்த வைகாசி 11 பற்றி அடியேன் என்ன சிந்தனை செய்திருக்கின்றேன் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பேசுகிறோம். அடியேன் ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது, எல்லாம் சின்ன பையன்தான். முடிதான் சீக்கிரமாக நரைச்சி போச்சு, எனக்கும் ஒன்றும் பேச தெரியாது சரிங்களா? அதனால் உங்கள் வீட்டு பிள்ளையாக ஏதாவது குற்றம் குறைகள் இருப்பா உங்கள் வீட்டு பிள்ளையாக கருதி மன்னித்தருள வேண்டும். ஔவையார் ரொம்ப அற்புதமாக ஒரு பாடலை சொல்லுவார். இதெல்லாம் நீங்கள் எல்லாம் கேட்டு பாடுறதா? அரிது 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 மானிடராய் பிறத்தல் அரிது. மனுஷனா பிறக்கிறது ரேர், ரொம்ப அரிதான விஷயங்கிறார். ஏன்னா மனிதனுக்கு முன்னாடி பல கோடி ஜென்மங்களாக அந்த மனிதன் பிறந்து கடைசியாக தான் நம்ம மனித பிறப்பெடுக்கிறோம். அதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதனிலும் அரிது கூண் குருடு செவிடு பீடு பேடி நீங்கி பிறத்தல் அரிது. அதனிலும் அரிது ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த வேளையில் தானமும் தவமும் தான் சிறுத்தாள் அரிது. தானமும் தவமும் தான் சிறுத்தாளாயின் வானவர் உலகம் வழி திறந்துடுமே. இதுதான் இந்த பாடல். தானமும் தவமும் தான் சிறுத்தாளாயின், ஒரு மனிதன் தானத்திலும் தவத்திலும் சிறந்து விளங்கினால் அவனுக்கு வான் உலகம் வழி திறந்துவிடும்.
ஒரு தானமும் தவமும் சிறந்த விலங்கெல்லாம் என்ன நடக்கும்னாக்கா அவனுக்கு வந்து மண் உலகம் வந்து வழியும், அதாவது நம்ம இறந்து போயிடும். ஒரு மனிதனாக பிறந்த நாம் வந்து விண்ணுலகம் போக வேண்டுமா மண் உலகம் போக வேண்டுமா, 2 விதமான வாழ்க்கையை வந்து இந்த மனிதன் கையில வந்து இறைவன் கொடுத்திருக்கிறார். இப்ப தனக்கு இருக்கின்ற அந்த மனிதனுக்கு உணர்வுகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுக்கப்பட்டது. அந்த உணர்வுகளை சரியான முறையில வந்து அவன் பயன்படுத்தினால் தனக்கு மேல் இருக்கின்ற விண்ணுலகத்தில் அவன் போயே சேர வேண்டும். தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த உணர்வுகளை வந்து தீய முறையில பயன்படுத்தினால் தனக்கு கீழான மண் உலகத்தை அடைந்தே தீரும். மனிதனா மண் உலகத்தில் போனால் திரும்ப வந்து பிறக்கணும், திரும்ப வந்து இறக்கணும், திரும்ப வந்து பிறக்கணும், திரும்ப வந்து இறக்கணும். அப்ப இந்த ஒரு அவஸ்தைக்குள்ள வந்து அந்த மனிதன் வந்து மாட்டிக்குவோம். அப்ப இந்த அவஸ்தையில் இருந்தால் விடுபட வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய சித்தர் பெருமக்கள் வந்து வள்ளல் பெருமானார் வரைக்கும் நமக்கு வந்து விண்ணூலக ஒரு வாழ்க்கை ஒன்று உண்டு. அந்த விண்ணூலக வாழ்க்கைக்கு நம்ம மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் பாடுபடணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பிரம்ம ரகசியங்களாக இந்த உலகத்தில் வந்து சொல்லப்பட்டது. மனிதனாக பிறந்தவங்களாம் மின்னுலகத்தில் இருக்கின்ற பிரம்மாவை அடையணும், பிரம்மாவை அடைஞ்சதான் அவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லை அப்படின்னு இது கொஞ்ச காலங்கள் இந்த பாடங்கள் வந்து போகணும். அந்த பாடத்திட்டங்கள் போயிட்டு அப்புறம் ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவரகசியங்கள் இந்த உலகத்துக்கு சொல்லப்படுது. நம்ம விண்ணு உலகத்துல பிரம்மாவை அடைஞ்சா போதாது, பிரம்மாவுக்கு மேல இருக்கிற சிவனை நம்ம வந்து அடையணும், சிவனை அடைஞ்சாதான் நம்ம வந்து விண்ணு உலகத்துக்கு போக முடியும், திரும்ப வந்து இறக்காம இருப்போம் அப்படின்னு இது ஒரு 5000 ஆண்டுகளாக போனது. இப்போ 1823 இருந்து இந்த பூமிக்கு வந்து வள்ளல் பெருமானார் வந்து பிறக்கிறார். அப்போ வள்ளலாரும் ஆரம்ப காலகட்டத்தில் சிவன் ஆலயங்கள் போறாரு, வடிவடையம்மன் கோயில் போறாங்க, நடராஜர் ஆலயங்கள் போறாங்க. வள்ளல் பெருமானும் விண்ணு உலகத்து சிவ ரகசியம் சிவனாதான் ஆகணும் அப்படின்லாம் வள்ளல் பெருமான் போறார். அப்போ 1823 1865 இந்த காலகட்டங்களில் நம்ம சன்மார்க்க அன்பர்கள் வந்து மிக மிக முக்கியமா ஆய்வுக்கு நம்ம வந்து எடுத்துக்கணும். வள்ளலார் வந்து 1823 பிறக்கிறார். 1865 என்ன நடக்கிறதுக்காக சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை வந்து ஏற்படுத்துறார். அப்ப இதுக்கு முன்னாடி வள்ளலார் வந்து சிவம்னு சொன்னது, வழிபாடுன்னு சொன்னது, அதுக்குண்டான வழிபாடுகள், முதல் 5 திருமுறைகள், இது எல்லாமே புரட்டி போடுறார். எப்ப 1865 சிவம்னு சொன்ன இடத்துல வந்து மெய் சிவம்னு சொல்ற, சாதாரண ஜோதி தீபம்னு சொன்ன இடத்துல வந்து இங்க அருட்பெருஞ்சோதிங்கிற. அப்புறம் புது ஒரு அத்தியாயத்தை, புது ஒரு ரகசியத்தை இந்த உலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்துறேன் நானு. எனக்கு வந்து இறைவன் வந்து புது ரகசியத்தை கொடுத்தாருங்க. அந்த ரகசியம் என்ன ரகசியம்? அது வந்து பரம ரகசியம். பிரம்ம ரகசியம் இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டது, சிவரகசியம் இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டது. ஆனா வள்ளலார் 1865 சத்திய சங்கம் ஆரம்பிச்ச பிறகு, சன்மார்க்க சங்கம் ஆரம்பிச்ச பிறகு இந்த உலகத்துக்கு பரம ரகசியத்தை எடுத்துரைக்கிறார். இந்த பரம ரகசியம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த சிவ ரகசியத்தையோ பிரம்ம ரகசியம் தழுவி வந்தது அப்படின்னு நம்ம எல்லாம் பேசி கொடுக்குறாங்க. ஆனா அப்படி இல்லை. வள்ளலார் சொன்ன பரம ரகசியம் இது வரைக்கும் பரம ரகசியமாகவே வைக்கப்பட்டது. வள்ளலார் சொல்றாரு, தான் முதலா என்னுள் வந்து அமர்ந்தான், எனக்குள் இந்த ரகசியம் முதலாக அந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டது, எனக்குள் விளங்கி எனக்குள் காரியப்பட்டு இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு. இந்த பரம ரகசியத்தை அடைவதற்கு என்ன தூக்கோள்? நான் முதல்ல ஔவையார் பாடம் சொன்னேன், தானமும் தவமும் தான் சிரத்தாளாயின் வானவர் உலகம் வழி திறக்குங்க. இப்ப சிவரகசியத்தை ஒரு மனிதன் அடைந்து விண்ணு உலகத்தில் இருக்கின்ற சிவத்தை அடையணும் அப்படின்னாக்கா அவன் தானத்திலும் தவத்தில் சிறந்து விளங்கும். தானம் என்பது நமக்கு எல்லாம் தெரியும், தானம் கொடுப்பது, ஃப்ரீ ஆஃப் காஸ்டா ஏதாவது ஒரு பொருளை ஃப்ரீயா கொடுக்கறது தானம், தானம் கொடுப்பது. அது பெண் தானம் சொல்லுவாங்க, கோமாத தானம் சொல்லுவாங்க, வஸ்திர தானம் சொல்லுவாங்க, அன்னதானம் சொல்லுவாங்க. இந்த தானத்துல நிறைய வகைகள் வந்து கொடுக்கப்படும். அதுக்கு தவத்துல வந்து அந்த மனிதன் வந்து சிறந்து விடணும். பிரம்மச்சரியத்தை 12 ஆண்டுகள் கடைப்பிடிக்கணும். அந்த உலகியல் வாழ்க்கையிலிருந்து யோக உணவுக்கு யோக வாழ்க்கை நெருக்கி போகணும். போனது மட்டும் இல்லாம அந்த யோகத்துக்குள்ளான பயிற்சிகள் செய்யணும். அதாவது 12 ஆண்டுகள் வந்து அவன் வாசி பயிற்சி செய்யணும். மூலாதாரத்தில் இருக்கின்ற அந்த குண்டலினி என்ற உயிர் காற்றை வந்து புருவ மத்தி வழியாக வெளி செலுத்தணும். உடம்புல வந்து 9 வாசல்கள் இருக்குது. அந்த 9 வாசல்கள் வழியா உயிர் போனா அதுக்கு பேர் மரணம்.
9 வாசகங்களை எல்லாம் மூடி 10வது வாசல் என்று சொல்லக்கூடிய புருவமத்தி வழியா அந்த உயிர் வெளியே போனதுன்னாக்க அதுக்கு பேர் சிவரகசியம். சிவரகசியம் அவனுக்கு வெளியே போனது. சிவரகசியத்து சிவ உலகத்துக்கு அது போகுது, அதாவது சிவலோக பதவிக்கு அது அடையுது. ஆனால் இறந்தவர்கள் நம்மளாம் சிவலோக பதவி அடைஞ்சிட்டாங்க, சிவலோக பதவி அடைஞ்சிட்டாங்கன்னு நம்ம விருப்பத்தை சொல்றோம். ஆனால் அவங்க சிவலோக பதவியெல்லாம் அடையிறதில்ல. ஒரு மனிதன் வந்து இந்த உடம்போட இறந்தாங்கனாக்கா திரும்ப வந்து இந்த உலகத்தை தான் பிறப்பாங்க. சிவலோகத்துக்கும் போக முடியாது, பிரம்மலோகத்துக்கும் போக முடியாது. அப்ப சிவரகசியத்தின்படி இப்படிதான் வந்து இந்த ரகசியங்கள் இருக்கப்படுது. அதுக்கு உண்டான மகா மந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமச்சிவாய மந்திரம். நமச்சிவாய வந்து 5 பஞ்சபூத மந்திரம். இந்த பஞ்சபூத மந்திரம் நமச்சிவாய சொன்னாதான் அந்த சிவலோகத்துக்கு போக முடியும். பிரம்ம ரகசியத்தில் வந்து ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி அதோடைய ஓம் என்ற மந்திரத்துக்குள்ள கதாநாயகன் பிரம்மா காரியப்படுவார். நமச்சிவாய மந்திரம் என்று சிவாய நம என்ற மந்திரத்துக்கு உள்ளது சிவலோகம், சிவன். அந்த சிவன் காரியப்பட்டு சிவலோகத்துக்கு அந்த மனிதனை வந்து புருவமத்தி வழியாக 10வது வாசல் வழியாக அந்த உயிரை கொண்டு போயிட்டு அந்த பதவி கொடுப்பார், சிவலோக பதவி கொடுப்பார். அப்ப இந்த மாதிரியான ஒரு வாழ்வியலே, ஒரு ஆன்மீகத்தை, ஒரு கடவுள் மார்க்கத்தை வள்ளலார் சொல்ல அந்த உலகத்துக்கு வந்தாரா அப்படின்னா அவர் வரல. வள்ளலார் வந்து முதல்ல என்ன சொல்றாருனாக்கா, நான் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தேன், என்னுடைய பிறப்பு என்னுடைய தோற்றம் இந்த உலகத்துக்கு எதற்காக அவசியப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி அவரும் சன்மார்க்கம் அடைவித்திடவும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்தெடுக்கின்ற இறைவனால் என்ன வருவிக்கிட்டீர்கள். பொதுகை பிரேன் அப்படின்னாக்கா 4 உடம்பு, அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். இந்த 4 உடம்பு சேர்ந்ததான் அந்த உடம்பு. அகம் என்பது ஆன்மா. அப்ப எனக்கு ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு. அகப்புறம் என்பது ஜீவன். ஜீவன் என்றால் உயிர். அந்த உயிர்னு ஒண்ணு இருக்குது. அப்போ உயிர் உடம்பு. இது வந்து காரண உடம்பு, காஷல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சூட்சும உடம்பு, சப்டல் பாடி, மன உடம்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து புறப்புறம். புறம். புறப்புறம் என்பது இந்திரியங்கள். இந்த உடம்பு பிசிக்கல் பாடி, இந்திரியங்கள்னு சொல்லுவாங்க. அது ஸ்தூல தேகம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 4 இடங்களிலும் இறைவன் வந்து நீக்கமுறை நிறைந்திருக்கின்றார். அப்ப வள்ளலார் சொல்றாரு, இதுல வந்து அகம் என்று சொல்லக்கூடிய ஆன்மாக்குள் அருள் இருக்கிறது. அந்த ஆன்மாக்குள் ஆன்மாவை உருக்கி ஆன்மாக்குள் இருக்கிற அருளை நான் வந்து எடுத்தாதான் அந்த அருள் தான் நம்முடைய ஆன்மாவை அழுக்காக மூடிக்கொண்டிருக்கின்ற ஆணவம், கண்மம், மாமாயை, குரோதமாயை என்று சொல்லக்கூடிய 5 மலங்களையும் நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அருள் ஆன்மாவுக்குள் இருக்கிறது. ஆனா இதுக்கு முன்னாடி சொன்ன சித்தர்களோ மற்ற ஞானிகளும் அருள் எங்க இருக்கிறதா, கோயில் இருக்குது, யோகம் செய்யுங்க, மூலாதாரத்தில் இருக்குது, இந்த உடம்புக்குள்ள இருக்குது. அதாவது புறம், புறப்புறம், அகப்புறம், இந்த 3 இடங்கள்ல அருள் இருக்கிறது. அப்ப இந்த 3 உடம்பை வந்து உருக்கி ஆகணும். இந்த 3 உடம்புல யோகங்கள் செய்து உருக்கி ஆகணும். உருக்குனாதான் அதுக்குள்ள வந்து அருள் வெளிப்படும். அப்படின்னு சிவரகசியங்கள் மற்றும் பிரம்ம ரகசியங்கள் இந்த மார்க்கத்தை வந்து சொல்லும். ஆனா வள்ளலார் என்ன சொல்றாரு, நான் இந்த 3 இடத்தையும் உருக்கிறத பத்தி பேசல. நான் என்னுடைய மார்க்கம், என்னுடைய தோற்றம், என்னுடைய பரம ரகசியம் என்பது ஆன்மாவை உருக்குவது எப்படி, ஏன் ஆன்மாவை உருக்கணும். இப்ப 4 இடங்கள்ல நம்ம உடம்பு பொதிகை பிரியன் அப்படின்னா 4 இடங்கள். 4 இடத்துல ஆன்மாவை உருக்கணும். ஏன் ஆன்மாவை உருக்கணும்னா ஆன்மாக்குள்ளார அருள் இருக்குது. வள்ளலார் அதுதான் சொல்றாரு, நீ கோயில்லையோ மற்ற வழிபாட்டு தலங்களையோ நீ வணங்கிக்கி பரவாயில்ல, அதுல உனக்கு ஒரு அருள் கிடைக்கும். ஆனா நான் அந்த வழிபாட்டை, அந்த அருள் பெறுவதை பத்தி பேச வரல. நான் எதை பத்தி பேசுறேன்னாக்க, ஆன்மாக்குள்ளார ஒரு அருள் இருக்குது. அந்த அருளை எப்படி எடுப்பது, எதுக்காக எடுக்குது, இது வரைக்கும் ஏன் யாராவது எடுக்கல, இப்ப நம்ம சன்மார்க்கத்துல எப்படி எடுக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த நான் வந்தேன். அப்படி இப்ப நம்ம விளங்கிக்கணும், வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கம் என்பது இந்த உடம்பை உருக்குவதற்கோ, இந்த மனதை உருக்குவதற்கோ, இந்த உயிரை உருக்குவதற்கான யோக முறை அல்ல. அதற்கான ரகசியங்கள் இது அல்ல. சரி, இதற்கான ரகசியங்கள்னா இது ஆன்மாவை உருக்குவதற்கான ரகசியங்கள். ஏன் ஆன்மாவை உருக்கணும் அப்படின்னாக்க, வள்ளலார் அறிமுகப்படுத்தக்கூடிய அருட்பெருஞ்சோதி என்ற மெய்ச்சிவம், உண்மை சிவம், அந்த உண்மை சிவத்தை அடையக்கூடிய அதனுடைய அருள் இயற்கையினுடைய ஏகதேசம் அப்படின்னு வள்ளலார் சொல்லுவார். அந்த பூரணமான அருள் வந்து எல்லா உயிருக்குள்ளையும் இருக்கின்ற ஆன்மாவுக்குள்ள இறைவன் வைத்திருக்கிறார். சரி, அந்த ஆன்மாவுக்குள்ள இருக்கிற அருளை வந்து எப்படி நம்ம எடுக்குது,
எப்படி எடுக்க முடியும்? அப்படின்னா ஆன்மாவை உருக்கி ஆகணும், மெல்ட் பண்ணி ஆகணும். முட்டைக்குள்ள இருக்கிற ஒரு கருவை நம்ம எப்படின்னா முட்டையை உடைச்சா ஆகணும். முட்டை உருகும் போது உள்ளக்குள்ள கரு. அது மாதிரி இறைவனுடைய அருள் என்பது ஆன்மாவுக்குள்ள இருக்கு. ஆன்மாவை உருக்கி ஆகும். சரி, ஆன்மா எதுக்கு உருகும்? கோயில் கட்டினா உருகுமா? அது அடுத்ததாகும். அப்ப ஆன்மாவை நம்ம உருக்கி ஆகும். அப்ப ஆன்மா எதுக்கு உருகும்? காது குத்துனா ஆன்மா உருகுமா? மற்ற பலி கெடாக்கள் வெட்டினா ஆன்மா உருகுமா? சாஸ்திராயம் சம்பிரதாயம் கூடனா ஆன்மா உருகுமா? உயிர் உருகும், மனம் உருகும், உடம்பு உருகும். ஆன்மா உருகுமா? எத்தனை கோடி செலவு செய்து திருவிழா நடத்தினாலும், தேர் இழுத்தாலும், மற்ற வழிபாடு சாஸ்திரங்கள் செஞ்சாலும் ஆன்மா உருகுமா? நான் அதை தான் எல்லாத்தையும் கேட்குறேன். நீ எந்த வழிபாடுனா செய்யுங்க, நானும் கூட செய்கிறேன். எனக்கு ஆன்மாவை உருக்கி ஆகணும். ஆன்மாக்குள்ள அருளும் நான் எடுத்தாகணும். ஏன்னா இந்த உலகத்தில் நான் இப்போ கள்ளக்குறிச்சியில் பிறந்தேன், அடுத்த ஜென்மத்தில் வேற ஊரில் பிறப்பேன், இதுக்கு முன்னாடி வேற ஊரில் பிறந்திருப்பேன். இப்படி ஒவ்வொரு எத்தனை இடத்துல பிறக்கிறது, நான் எவ்வளோ சாப்பாடை சாப்பிட்றது, எத்தனை முறை டாய்லெட் போகிறது, எவ்வளோ தண்ணியை குடிக்கிறது, எத்தனை இட்லி சாப்பிட்றது, எத்தனை தோசையை சாப்பிட்றது, இன்னும் எவ்வளோ காலம் தான் சாப்பிட்றது. அப்போ எனக்கு இந்த அவஸ்தையிலேருந்து விடுபடணும். எத்தனை மனைவிகளோ எத்தனை பிள்ளைகளெல்லாம் பட்டினி தான் சொல்லுவேன். அப்போ நம்ம எவ்வளவு தான் நம்ம சாப்பிட்றது, இதுலேருந்து நான் விடுபடணும். இதில் எத்தனை தாய் தந்தை. இப்போ எங்கள் அப்பா லட்சுமண, இதுக்கு முன்னாடி என்ன அப்பாவோ, இல்லை அடுத்த ஜென்மத்தில் யார் அப்பாவோ, இதுக்கு முன்னாடி யார் அப்பாவோ, இப்போ எங்கள் வீட்டுக்கார அம்மா கிரிஜா, அதுக்கு முன்னாடி எந்த ஒய்ஃபோ, அதுக்கு அடுத்து எத்தனை ஒய்ஃபை கட்டுறது, எவ்வளோ பிள்ளைங்களை பெற்றுறது, எத்தனை பேர்த்துக்கு மகனாக பிறகுறது. அப்போ இது ஒரு அவஸ்தை தானே, இது ஒரு அவஸ்தை தானே. ஏன் சொல்லணுமா, நான் ஜாலியாக சாப்பிட்றேங்க, நானா ரொம்ப வயசாகிட்ட ஜாலியாக செத்துருவேன், ஏன் சொல்ல முடியுமா? எனக்கெல்லாம் இப்போ புற்றுநோயெல்லாம் வந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்குது, அல்சர்லாம் வந்தால் ஜாலியாக இருக்குது. யாராவது விரும்புகிறோமா? எனக்கெல்லாம் எப்போ மரணம் வரும்னு பார்க்குறேங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப இன்பமாக இருக்கும் மரணம் வந்தா அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு எறும்பு தொட போனால் கூட தன்னை உயிரை காப்பாற்றி அடிச்சு முடிச்சு ஓடுது. ஒரு குருவி தொட போனால் கத்திட்டு ஓடுது. ஒரு ஓனானை பிடிக்க போனால் ஓடுது. ஒரு மாடை பிடிக்க போனால் பயந்து ஓடுது. அப்போ இதெல்லாம் தன் உயிரை காப்பாற்றிக்கொள்ள ஏதாவது ஒரு ரூபங்கள் எடுக்குது. இப்போ மனிதனாக பிறந்த 6 உள்ள நாம இந்த மரணத்தை ஒழிப்பதற்கு நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சதானே ஆகும். அதைத்தான் வள்ளலார் சொல்றாரு, நான் ஆன்மாக்குள்ள அருள் வச்சுக்கிறேன், நீ அந்த அருள் எடுத்துட்டீங்கன்னா உனக்கு மரணம் இல்லை. யமன் வருவார், யமன் வந்தானா அருள் வச்சுக்கிறியான்னு கேட்பாரு. அருள் வச்சுக்கிறேன், ஓகே நீ கேரியான்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அருள் இல்லையா, அப்ப நீ ஏன் கூட வாழ்ந்து போடுவார். வள்ளலார் ஒரு பாடல சொல்லுவார், கூற்று வரும் காலதனுக்கு எது புரிவீரையோ. கூட்டுனா யமன், யமன் வருவானே டைம் ஆனவொடனே, அவனுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் ஒரு மனைவியெல்லாம் பெற்றுட்டு ரொம்ப பிஸியா இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னா ஒத்துவாரா? இல்லைங்க, நான் கொஞ்சம் ஈரோட்டில் ஒரு பெரிய கம்பெனிலாம் வச்சுக்கிட்டு ரொம்ப பிஸியா இருந்துட்டேன், அதனால அருள் எடுக்க நேரம் இல்லை அப்படின்னு சொன்ன கேட்பாரா? இல்லைங்க, எனக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன், 2 குழந்தை ஆச்சு, அப்போ அதுங்களுக்கெல்லாம் நான் மெயின்டைன் பண்றதுனால கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், அதனால எனக்கு சொன்னா ஒத்துக்குவாரா? அந்த காரணம் ஏதாவது ஒத்துக்குவாரா? இல்லை நான் ஏதாவது சங்கம் கட்டிட்டு இருக்கிறேன், இல்லை நான் அரசியலில் நின்றுட்டேன், இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டேன், நீ வாட் எவர் ரீசன், எந்த காரணங்கள் சொன்னாலும் யமன் ஏற்றுக்கோரா? ஏதாவது ஒரு காரணத்தை ஏற்றுக்கோரா? அந்த காரணத்தை நாமளும் காப்பியை படிச்சிடலாம். எந்த காரணம் சொன்னாலும் ஏற்றுக்கோரா? ஏற்றுக்க மாட்டா. அதுதான் வள்ளலார் சொல்றார், கூற்று வரும் காலதனுக்கு எது புரிவீர் ஐயோ, கூற்று உதைத்த சேவடியை போற்ற விரும்பீரு. யமனை உதைக்கக்கூடிய என் மரணத்தை தள்ளக்கூடிய ஒரு இறைவனை நீங்க விரும்ப மாட்டேங்கிறீங்க, அதற்காக மெனக்கட மாட்டேங்கிறீங்க. அதே ஏதாவது காரணம் சொல்லிட்டே நீங்க மாட்ட டைம் பாஸ் பண்ணிக்கிறீங்க. எந்த காரணம் சொன்னாலும் யமனுக்கு ஏற்றுக்க போறது இல்லை. தம்பி உன் காரணத்தை நீ வச்சுக்க, டைம் ஆகி போச்சு நீ வா அப்படி யமன் கூட்டு போடுவா. நீ பெற்ற பிள்ளைகள், நீ எதை இந்த உலகத்துல உண்மனும் நினைச்சு கொண்டு இருந்தியோ அதையெல்லாம் அப்படியே போட்டுட்டு போயிடணும். உன்னோட பேரு, புகழ், பதவி, அழகு, இளமை, சொத்து, உணவு எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டு போகணும். எதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு அதுக்காக மெனக்கட்டமோ அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு போகணும். இதுதான் நம்ம உண்மைன்னு நினைச்சு கொண்டிருப்பதோடைய லட்சணம். நம்ம இப்ப வாழ்றோம் பாத்தீங்களா, இந்த வாழ்க்கையோட லட்சணம் என்னன்னாக்க இதுதான் லட்சணம். இல்ல யாருக்காவது டவுட் இருக்குதா? இல்ல சார், நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் இல்லையே, நானா அப்படி இல்லையே அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்லைங்க, நானா போகும்போது கண்டிப்பா என்னுடைய பேண்ட் ஷர்ட் எல்லாத்தையும் ரெடிமேடா எடுத்துக்கிட்டு தான் போவேன், இல்லை என்னுடைய உறவுகள் எடுத்துட்டு தான் போவேன், என் பொண்ணு என் மேல உயிராகிறான் அவளை கூப்பிட்டு தான் போவேன், ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ற வார்த்தைகளுக்கு ஏதாவது மறுப்பு சொல்ல முடியுமா? யமன் வந்த உடனே
எல்லாத்தையும் அப்படியே தூக்கிவிட்டு அந்த வினாடியே சொந்த ஊருக்கு வீட்டுக்கு கூட போயிட்டு வரண்டு, அந்த வழியில கூட அப்படியே கிளம்பிட வேண்டியதான். இல்லைங்க நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டு வரேன், சொல்ல முடியுமா? இல்லைங்க கொஞ்சம் பொறுப்புலாம் இருக்குது, என்னோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதெல்லாம் நான் ஒப்படைச்சு திரும்ப வந்துடுறேன். எந்த காரணத்தையும் எமன் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அதனால நம்ம அருள் பெறுவதற்கு எந்த காரணமும் சொல்லி ஏமாத்த வேணாம், ஏமாற வேணாம், ஏமாத்தவும் வேண்டாம். ஸோ நம்ம வந்து அருள் பெற்றா இறைவன் நம்மளை விட்டுடுவார். அப்ப இந்த பரம ரகசியத்துல வள்ளலார் என்ன சொல்றாருனாக்க, நீ அருள் பெறுவதற்கு நான் என்ன சொல்றேன்னா, அருள் எங்க இருக்குன்னு தெரியணும் இல்ல, அருள் ஆன்மாக்குள்ள இருக்குது. அப்ப ஆன்மா எதுக்கு உருகும்னாக்க, நீ மத்த வழிபாடு அளவு கொத்தினாலும் சரி, அக்கினி சட்டி எடுத்தாலும் சரி, எந்த வழிபாடுனா செஞ்சுக்கி, ஆன்மா உருக. ஆன்மா எதுக்கு உருகும்னாக்க, ஆன்மா கருணைக்கு மட்டும்தான் உருகும். ஆன்மா எதுக்கு உருகும்? நீ கருணையா இருந்தா மட்டும்தான் ஆன்மா உருகும், வேற எதுக்காகவும் உருவார். அந்த கருணைக்கு அடிக்கல் நாட்டிய தினம்தான் இன்றைய வைகாசி பருவம். புரிஞ்சுங்களா? இன்றைய தினம் எதுக்கானால பரம ரகசியத்தில் அருட்பெருஞ்சோதி அருள் இறைவன் அருளை பெற வேண்டும். இறைவன் அருளை பெற வேண்டும் என்றால் அருளை பெற வேண்டும். அருளை பெற வேண்டும் என்றால் ஆன்மாவை உருக்கியாக வேண்டும். ஆன்மா உருக்க வேண்டும் என்றால் கருணையாக இருக்க வேண்டும். நீ கருணையாக இருக்குன்னா தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் செய்தால் மட்டும்தான் உனக்குள்ள கருணை வளரும். இப்போ வள்ளல் பெருமாள் சொல்றாரு, தயை வளர் தவமே. வள்ளலாருடைய பார்வையில தவம் என்பது என்ன? அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே வாசி யோகம் செய்யறதோ, இல்லை அப்படியே பத்மாசனத்துல உட்காந்து மணிக்கணக்கில் உட்காந்துக்கிறது இல்லை. வள்ளலாரை பொறுத்தவரை தவம் என்பது என்ன? தயை வளர் தவமே. பதிவிலக்கம் பாடல், பதிவிலக்க பாடல்ல அம்மா மட்டும்தான் நோட் பண்ண எடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் நோட் பண்ணல. நீங்க நோட் பண்ணலாம், இறைவன் உங்களை நோட் பண்ண மாட்டார் பாத்துக்கீங்க. நீங்க நோட் பண்ணா இறைவன் உங்களை நோட் பண்ணி வச்சுக்குவாரு. பதிவிலக்கம் பதிகத்துல தயை வளர் தவமே. தவம் என்பது தயவை வளர்ப்பதே தவம். சுத்த சன்மார்க்கத்தில் பரம ரகசியம் என்பது தயவை வளர்ப்பதே தவம். தவம் என்பது என்ன? தயவை வளர்ப்பதே தவம். அப்ப தயவை வளர்க்கணும்னா நீ முதல்ல தர்மம் செய்யணும். தர்மம் செய்யணும்னு நமக்கு நான் சொன்ன ஔவையார் காலத்துல இருந்து வள்ளலார் வரைக்குமே நிறைய சித்தர்கள் நமக்கு வந்து தர்மத்தை வந்து வலியுறுத்து. தர்மம் வந்து நம்முடைய ஆன்மீக வழிபாட்டுல மிக மிக ஒரு முக்கியமாக சொல்லப்பட்டது. ஆனா அந்த தர்மத்தை தவமா வைத்தது வள்ளலார். சித்த மார்க்கத்திலேயோ சைவ சித்தாந்தத்திலேயோ நீ தர்மம் செய்யணும், அன்னதானங்கள் செய்யணும், தர்மவானாக இருக்கணும். ஆனா நீ மற்ற யோகங்களும் செய்யும். அஷ்டாங்க யோகமும் செய்யும். சித்த மார்க்கத்தில் நீங்க அஷ்டாங்க 8 வகையான யோகங்கள் செய்யணும். தர்மம் செஞ்சா மட்டும் போகாது. ஆனா வள்ளலார் சொல்றாரு, நீ தர்மத்தை கொண்டே மேலுலக கடவுளே வர சொல்லலாம், மேலுலக கடவுள் உங்களை தேடி வருவார் அப்படின்னு சொன்னது சுத்த தர்மம். எங்கே கருணை இயற்கையின் உள்ளன, அங்கே விளங்கி அருட்பெரு சிவமே. பாத்துங்க, இறைவன் எங்க விளங்குறார்? எந்த உள்ளத்தில் கருணை இருக்கிறதோ அந்த உள்ளத்தில் இறைவன் விளங்கு. நீங்க எங்கேயும் தேக வேண்டிய, நீங்க எந்த ஐயப்பன் கோவிலையோ எந்த ஓம் சக்தி கோவிலையோ எந்த கோவிலையும் நீங்க தேடி போவதில்லை. கருணையாக இருந்தால் இறைவன் உங்களை தேடி வருவார். கருணை இல்லை என்றால் நீங்க இறைவனை தேடி போகணும். பாருங்க, எது ஈஸி நமக்கு? இறைவன் நம்மளை தேடி வருவது ஈஸியா, இறைவனை தேடி நாம் போவது ஈஸியா? எங்கே கருணை இயற்கையின் வில்லன, அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே. யாரே எனினும், யாரே எனினும், ஹூஎவர் மேபி, யாரா இருந்தால் என்ன, அவர் கருப்பா இருந்தா என்ன, சகப்பா இருந்தா என்ன, சின்னவங்களா இருந்தா என்ன, பெரியவங்களா இருந்தா என்ன, எந்த ஜாதியா இருந்தா என்ன, எந்த மதமா இருந்தா என்ன, யாரா இருந்தாலும், யாரே எனினும் இறங்குகின்றார்கள். கொஞ்சம் இறக்கம் உடையவனா இருந்தா போதும். யாரா இருந்தாலும் இருந்து போப்பா, நீ பிடிச்சவனோ பிடிக்காதவனோ யாரா கூட இருந்து போ. யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு, கொஞ்சம் இறக்கமாகறியா, சீரே அளிக்கும் சிதம்பர சிவம். உனக்கு அருள் பெறுவதற்கு தேவையான சீர், எல்லா சீரையும் அளிக்கும். எப்படி? நீ இரக்கமா இருந்தா போ. நீ கொஞ்சம் இறக்கமா இருந்தீன்னா உனக்கு தேவையான எல்லாம் இறைவன் கொடுப்பார். இறக்கம் இல்லைன்னா நம்ம எல்லா கண்ம நிவர்த்தியும் பரிகாரமும் செய்து கொண்டு தான் இருக்கும் கடைசி வரைக்கும். கருணையா இல்லாம இரக்கம் இல்லாம இருந்தால் எல்லா வகையான தோஷங்களும் மனிதர் தாக்கும்.
எல்லா வித கிரகங்களும் மனிதனை தாக்கும். நான் சன்மார்க்கி, எனக்கு கிரகங்கள் இல்லைன்னா தப்பிக்க முடியாது. நான் சன்மார்க்கி, எனக்கு சூரியனுடைய ஒளி இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லா கிரகங்களும் எதை பேஸ் பண்ணி நிற்குது? சூரியனை பேஸ் பண்ணி நிற்குது. சூரிய சன் சோலார் சிஸ்டம் தான் அது. நான் சன்மார்க்கிங்க, எனக்கு கிரக தோஷம் இல்லை, எனக்கு அந்த பாதிப்பு இல்லை, இந்த பாதிப்புன்னு சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? நம்ம என்ன ஆகுறோம்? இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். இன்னும் சூரியனுக்கு உட்பட்டு தான் வாழ்றோம். சந்திரனுடைய சக்திக்கு உட்பட்டு தான் வாழ்றோம். பூமியோட சக்திக்கு உட்பட்டு தான் வாழ்றோம். ஒவ்வொரு கிரகங்களும் உடம்புல ஒவ்வொரு உறுப்பை இன்சார்ஜ் பண்ணுது. இப்போ ஏர்டெல் சிம்முக்கு யார் இன்சார்ஜ்? சேட்டலைட்ல இருக்கிற ஏர்டெல் கம்பெனி இல்லைங்களா? வோடாஃபோன் சிம்முக்கு வோடாஃபோன் சிம் இங்கே தான் இருக்குது. ஆனால் வோடாஃபோனோட டவர் எங்கே இருக்குது? அங்கே இருக்கு, பக்கத்து ஊரில் இருக்கும். டவர்லேருந்து சேட்டலைட் மேலே இருக்குது. அது போல ஒவ்வொரு ராஜ உறுப்புகளும் ஒவ்வொரு கோள்கள்கிட்ட இருந்து சக்திகளை வாங்கி இயங்குது. நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் செவ்வாய்த்து கோள்கள் இருந்து வருகின்ற ஒரு கதிர்வீச்சு தான் நம்ம ரத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுது. நம்முடைய அறிவு பார்த்தீங்கன்னா புத்திட்டு புதன்கோள் இருந்து வருகின்ற ஒரு வகையான சக்தி பவர் தான் நம்ம புத்தியை கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம உயிரை கண்ட்ரோல் பண்ணுறது சூரியன். நம்முடைய அமிர்தத்தை கண்ட்ரோல் பண்றது சந்திரன். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு தோஷங்களும் மனிதனை தாக்கி கொண்டுதான் இருக்கும். எது வரைக்கும்? நீ இந்த பூமியில வாழ்ற வரைக்கும். அப்ப இதுல இருந்தெல்லாம் விடுபடணுமா? ஒவ்வொரு கிரகங்களுடைய பயிற்சி வரும்போதும் அதனுடைய தாக்கம் உங்களை தாக்கும். சன்மார்க்கிங்க, எனக்கு இந்த கர்மா இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாராவது? மும்மலத்து ஆணவம், கண்மம், மாயை. கண்ம மலத்துல கண்ம மலம் என்பது கர்மா. சஞ்சீத கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா. சஞ்சீத கர்மா என்பது கடந்த காலம் செய்த வினைகள். நான் கடந்த காலத்துக்கு அடிப்படையில் தான் இந்த ஊர்ல மனுஷனா பிறந்துக்கிறேன். அதை நான் மாற்ற முடியுமா? நானா மாற்ற முடியுமா? எங்க அப்பாவுக்கு பிள்ளையா போனது நான் வேற அப்பாவுக்கு பிள்ளையா போனதான் மாற்ற முடியுமா? என் திறமைக்கு ஏற்ற மாதிரி. இதே கர்மா இதுதான். நான் இந்த ஊர்ல பிறந்தா அந்த ஊருக்காரர் தான், அவ்வளவுதான். அது நான் நான் வாழ்ந்துக்கலாம். ஆனா பிறந்ததுதான். கர்மாவை மாற்ற முடியும். அதான் சஞ்சீத கர்மான்னு பேர். அப்ப இதுக்கு முன்னாடி நான் என்ன செய்தனோ அது எல்லாம் என்னுடைய ஆன்மா அக்கௌண்ட்ல கிடக்கும். அதுக்கடுத்து பிராப்த கர்மா. பிராப்தம். இப்ப நம்ம என்ன செய்யறோமோ, நம்ம தோட்டத்துல மாங்காய் மரம் வைக்கிறோம், மாங்காய் தான் வைக்கும். தேங்காய் மரம் வச்சா தேங்காய் தான் வரும். இதுதான் பிராப்தம். எனக்கு பிராப்தம் அவ்வளவுதான்பா. நான் என்ன விதைச்சனோ அதுதான் விளையும். அதுக்கடுத்து ஆகாமிய கர்மம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நாளைக்கு விளைய போகுது. ஏதாவது மாத்தி வருமா? இன்னைக்கு நம்ம கொய்யா மரம் வச்சா நாளைக்கு ஒரு 10 வருஷம் வச்சு தேங்காய் மரம் வரும் வருங்களா? இன்னைக்கு கொய்யா மரம் வச்சா எதிர்காலத்து ஆகாமிய கர்மம் அதுதான். நம்ம இன்னைக்கு என்ன விதைக்கிறோமோ அது வேலை. அப்ப இதெல்லாம் சன்மார்க்கிகளுக்கு இல்லையானா சன்மார்க்கிகளுக்கு உண்டு. சன்மார்க்கத்தில் இருக்கிற நமக்கு எல்லாம் கர்ம வினைகள் உண்டு, மும்மலத்தில் உண்டு. அப்ப கர்மாவை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, கடவுள் ஒரேடியே கொடுக்க மாட்டார். கடவுள் கிரகங்கள்ட்ட பிரிச்சு அவங்கவுங்க அந்தந்த வேலை செய்ய சொல்லியிருக்கிறார். அந்த மனிதன் எப்ப எந்தெந்த துன்பம் செஞ்சானோ அந்தந்த நேரத்துல போட்டு அந்தந்த காலகட்டத்தில் அவனுக்கு அந்த ஊழ்வினையை ஊட்டு அப்படின்னு சொல்லப்படும். அந்த வேலைக்காரர்கள் தான் நவக்கிரகங்கள். அதான் வள்ளலார் சத்தி சத்தர்கள் சொல்றார். சத்திகள் அனைத்தையும் சத்தர்கள் அனைத்தையும் அகவல் வகுத்து. யார் வகுத்தா? இதே கிரகங்களையும் சூரியனையும் சந்திரனையும் அருட்பெருஞ்சோதி தான் வகுத்துக்கிறாரு. அருட்பெருஞ்சோதி தான் இந்த வேலையை செய்யப்பான அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காரு. பிரதமர் யாரோ ஒருத்தர் இருப்பாரு, ஆனா வேலைக்காரங்க யாரு? தாசில்தார், கலெக்டர், பிஓ, ஆர்ஐ எல்லாம் யாரு அப்பாயின்மெண்ட் பண்ணது? கவர்மெண்ட் தான். ஏன்னா அவங்க நேரடியாக பார்க்க மாட்டாங்க, உள்ளூர்ல இருக்கிறவங்க தான் நம்மளை பார்ப்பாங்க. அது மாதிரி இறைவன் டைரக்டா நம்மளை அப்பாயின்மெண்ட் பண்ற அளவுக்கு நமக்கு கருணை இல்லை. சத்தி சத்தர்கள் 5 தொழில் செய்ய கடவுள்கள் தான் நம்மளை ஆக்கிரமிப்பு செய்வார்கள். அவர்கள் எதன் அடிப்படையில் ஆக்கிரமிப்பு செய்வார்னாக்க கர்மாவின் அடிப்படையில் ஆக்கிரமிப்பு செய்வார்கள். அப்ப நமக்கு கர்மா இருக்கிறது. அந்த கர்மாவெல்லாம் உடைக்கணும்னா கருணை உள்ளணும். கருணை இருந்தா மட்டும்தான் உங்க கர்மாவை வெல்ல முடியும். உங்களுக்கு ஜாதகத்துல குழந்தை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஜாதகத்துல குழந்தை இல்லை அப்படி சொல்லிடுவாங்க. ஐயோ போச்சு குழந்தை இல்லையா அப்படின்னு நம்ம வருந்த வேண்டியது இல்லை. அதுக்கு பரிகாரங்கள்லாம் செய்வாங்க. ஆனா வள்ளலார் என்ன சொல்றாரு? பல நாள் சந்ததி இல்லாமல் கஷ்டப்படுகின்ற சம்சாரிகள் அவரவர் தரத்திற்கு ஜீவகாருண்யமே விரதமாக அனுசரிப்பதனால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பே நல்ல சந்ததியை உண்டு பண்ணும் என்பது உண்மை. புரிஞ்சுங்களா? இப்ப கிரகங்களுடைய தோஷத்தை விளக்குறதுக்கு வள்ளலார் பரம ரகசியத்தில் சொல்லப்பட்ட ஒரு டூல் தான் தர்மம்.
இதே சித்த மார்க்கத்தில் என்ன சொன்னாங்கன்னாக்க, குழந்தை இல்லையா அதுக்கு நீங்க தோஷம் போய் தீர்க்கணும். குழந்தை இல்லாததுக்கு அதுக்கு ஒரு தோஷம் இருக்கும், அதுக்கு பரிகாரங்கள், அதுக்கு கண்மணி வரத்துக்கு செய்யணும். ஆனா வள்ளலார் பரம ரகசியத்தில் என்ன சொல்றாரு? குழந்தை இல்லையா தர்மம் செய், ஆரோக்கியம் இல்லையா தர்மம் செய். சூளை சூளை குன்மம் குஷ்டம் போன்ற தீராத வியாதிகளால் அவதிப்படுகின்ற சம்சாரிகள் அவரவர் கருத்துக்கேற்ப ஜீவகாரணியமே விரதமாக அனுசரிப்பதனால் அந்த ஜீவகாரணி அனுசரிப்பே நல்ல மருந்தாக மாறி அந்த நோயை குணப்படுத்தும் என்பது சத்தியமான உண்மை. உங்களுக்கு ஏதாவது பெரிய கஷ்டம், பெரிய நோய், அது புற்றுநோயாக இருக்கலாம், கச்சேவியாக இருக்கலாம், இன்னும் பல நோய்களாக இருக்கலாம். எந்த நோயாக இருந்தாலும் நீ கொஞ்சம் கருணையா இருந்தீன்னா அந்த கருணை நல்ல மருந்தாக மாறி உங்களுக்கு அந்த தீராத வியாதிகளால் நீக்கும். தண்ணி அது வேணாம், எடுத்து சொல்லுங்க தண்ணி. தர்மசாலை துவக்க விழாவில் வைகாசி 11 தர்மசாலை துவக்க விழாவில் தர்மத்தை பற்றி நாம் எல்லாம் வள்ளலார் மற்ற சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சிந்தனை செய்யும் போது இந்த தர்மத்தை பற்றி வள்ளலாருக்கு முன்னாடி ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஔவையாரும் இதை பற்றி சொல்லியிருக்கிறார். அகஸ்தியர் வந்து சித்தர்களுடைய தலைவர். அகஸ்தியர் வந்து இந்த தர்மத்தை பற்றி ரொம்ப சிறப்பு சொல்லியிருக்கிறார். பழித்திடவே வேணும் என்றால் குலத்தையினே ஐயா. குலத்தீசருக்கு வந்து உபதேசம் சொல்வது போல அகஸ்தியர் வந்து சொல்றார், பழித்திடவே வேண்டும் என்றால் குலத்தையினே ஐயா, பாரிலுள்ள உயிர்கள் எல்லாம் தம்முயிர் போல் எண்ணி சலித்திடாய் ஒரு நாளும் தர்ம செய், சந்தேகங்கள் செய்யாதே, சதி செய்யாதே, சலித்திடவே கர்மத்தால் பிறவி கிட்டும், தர்மத்தால் சாய் உச்சி பதவி கிட்டும். நீ நினைச்சதான் இந்த உலகத்தில் பழிக்கணுமா? உனக்கு நல்லா இன்பமாகணும், நோய்களா நீங்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், சொந்த தொழிலெல்லாம் நல்லா முன்னேறணும், நீ நினைச்சதெல்லாம் பழிக்கணுமா, நடக்கணுமா? அப்படின்னா நீ சலிக்காம தர்மம் செய். சில பேர் வந்து காலகட்டத்தில் வந்து தர்மம் பண்ணுவாங்க, அப்புறமா அதுக்கு மேலே சலிப்பு வந்து விட்டுவாங்க. நான் ரொம்ப நல்லா செஞ்சேன்பா, இப்பெல்லாம் செய்யறது இல்லைம்பா, சலிப்பு வந்துடும். ஆனால் தர்மம் செய்வதில் வந்து சலிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு அகஸ்தியர் சொல்ற. சலிக்காம, சலிச்சா என்ன ஆகுனாக்க கர்மா கிட்டுங்க, சலிச்சா கர்மம் கிட்டும், கர்மா ஆகுனால் பிறவி கிட்டுங்க, பிறந்து இறக்கணும். அப்ப வந்து சலிக்காம வந்து தர்மம் செய்யணுங்க. தர்மத்தினால் சாய் உச்சி பதவி கிட்டும், வானுலக வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய அகஸ்தியர் சொல்லியிருக்கு. சிவவாக்கியர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சித்தர், சிவவாக்கியர் ரொம்ப மிகப்பெரிய இந்த தர்மத்தை பத்தி சொல்றார். ஆடு நாடு தேடினும் ஆனவாசி தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ, ஓடியிட்ட பிச்சையும் உகுந்து செய்த தர்மமும் சாடியிட்ட குதிரை போல் தர்மம் வந்து காக்குமே. ஆடு நாடு இந்த உலகத்துல நல்லா வசதியான விஷயங்கள், ஆடு நாடுகள் சேர்த்திருந்தா உங்களுக்கு மரணம் வரப்போ நிற்குமா? மரணம் வருது, நீ சேர்த்து வச்ச செல்வங்கள் வந்து நிற்குமா? அப்படின்னா நிற்காது. ஆனைவாசி நிறைய படை பலமா இருக்கிறோம், எல்லாம் பதவிகளோடு இருக்கிறோம், யமன் வரப்ப அது வந்து நிற்குமா? அது தடுக்குமா? தடுக்காது. சரி, எதுதான் தடுக்கும்? ஓடிட்டு பிச்சை, ஓடிட்டு நீங்களா தர்மம் செய்வதற்கு ஓடி ஓடி தர்மம் செய்யும், ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மம். தர்மம் செய்யும் போது விரும்பி செய்யணும், விரும்பி செய்யணும். வேற வழியில கட்டாயப்படுத்துறாரு அதுக்காக செய்யறது வந்து வேற. இதை செய்யணும், அவன் பாவம், அவனுக்கு வலிச்சா நமக்கு வலிக்கும் அப்படின்னு உகந்து செய்த தர்மம். ஏன்னா தர்மசாலை நாள் அப்படின்னு தர்மத்தை பத்தி சிந்தனை பண்ணி ஆகணும். அப்ப நம்ம விரும்பி செய்த தர்மம் சாடியிட்ட குதிரை போல் தர்மம் வந்து காக்குமே. ஒரு குதிரையை நம்ம அந்த வாழை பிடிச்சி சாடிட்டோன்னா எவ்வளவு வேகமா வருமோ, அது போல ஆபத்து காலத்தில் நாம் செய்த தர்மம் சாடியிட்ட குதிரை போல் வேகமாக வந்து நம்மளை காப்பாற்றும். அப்போ ஒரு மனிதன் ஆபத்து காலத்தை தடுக்கக்கூடியது எதிராக நாம செய்த ஓடியிட்ட பிச்சை, உகந்து செய்த தர்மம். திருக்குறள்ல வந்து ஒரு 10 குறள் இதை பத்தியே பேசியிருக்கு. ஈ கை பாத்தீங்களா? குறள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 10 குறள். ஈனா கொடு, கை, இந்த 2 கை எதுக்கு இருக்குதுனாக்க கொடுப்பதற்காக இருக்குது. ஈனா கொடு, கை. ஏன்னா ரோட்ல இருந்துகிட்டு நீங்க ஈயை பத்தி தெரியாம கூட பாருங்க, ஊரே ஈகை பொருந்திய ஊரு இல்லையா? ஈரோடு ஈனா கொடு, கொடுக்கிற ஓடு, கொடுக்கிற ஊரு ஏன்னு அர்த்தம். அதான் அப்படின்னா நம்ம சாதா பழக்கிற ஈலாம் கிடையாது. நீங்க அந்த ஈ கை, கை எதுக்குனாக்க கொடுப்பதற்கு. அப்ப ரோடுல என்ன அர்த்தம்? கொடுக்கிற ஊருங்க, தர்மத்தில் சிறந்து விளங்கின ஊரு. அப்ப அந்த ஊர்ல பிறந்ததுக்கே நீங்களாம் பெருமைப்படணும் இல்லையா?
இந்த ஊர்ல தர்மவானான ஊர்ல போகும். ஏன்னா இறைவன் எங்குகிறார், எங்கே கருணை கொடுக்கிறவங்க எங்க அதிகமாகறானோ அந்த ஊர்ல தான் அதிகமா இருப்பாங்க. வடலூருக்கு அடுத்து வடலாரை பத்தி அதிகமா பேசுற ஊரு, தர்மங்கள் பண்ற ஊர் வந்து ஈரோடு தான். வடலூருக்கு அடுத்து வள்ளலார் விழாக்கள், வள்ளலார் விஷயங்கள் எல்லாம் அதிகமா பேசிக்கிட்டு சத்தியசாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஊர் ஈரோடு தான். அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுங்களா? என்ன காரணம் அதுக்கு? கொடுக்கிற ஊரு, அதனாலதான். அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும். கை நகை கொடுக்கிறது. இறைவன் வந்து 2 கண்ணு 2 காது 2 மூக்கு 2 கை 2 கால் கொடுக்கிறார். எதுக்காக? ஒரு கை தனக்கு, ஒரு கை தனக்கு, ஒரு கை கொடுப்பதற்கு. தான் சம்பாதியத்துல ஒரு கை வருமானத்தை தனக்கு வச்சுக்கணும். வள்ளலார் சொல்லுவாரு, அவரவர் தரத்துக்கு ஏற்ப தர்மம் பண்ணணும்னு சொல்லுவாரு. தரம்னா என்னவா? தரம்னா என்ன சொல்லுங்க? அவங்க வசதிக்கு ஏற்ற தர்மம் பண்ணணும்னு சொல்லியிருக்க. வள்ளலார் அதுக்கு தரத்துக்கு ஏற்ப சொன்ன. அவங்க கெப்பாசிட்டி என்ன கெப்பாசிட்டி? அது எது கெப்பாசிட்டி தெரியுங்களா? 2 கை, மாசம் 60,000 சம்பளம் வாங்குற, 30,000 ரூபா, 30,000 ரூபா, இதெல்லாம் சாத்தியமா? நீங்க மாட்டு கள்ள குச்சி இருந்து ஏதாவது சொல்றீங்க, இதெல்லாம் முடியுமா? அப்படின்னா 2 கோடி ரூபா சொத்து வச்சு 1 கோடி ரூபா தர்மம் பண்றாங்கிறீங்க. அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க நான் பொறுப்பு இல்லை. 2 கை, கை என்பது ஒரு கை வருமானம் தனக்கும், ஒரு கை வருமானம் மற்றவங்களுக்கு இல்ல, தன்னுடைய ஆன்மாவுக்கு செலவு பண்றது. மற்றவங்க கொடுக்கறது என்பது நமக்கு தான். அதுவும் மற்றவங்க கொடுக்க கைகள் வந்து மற்றவங்களுக்கு அர்த்தம் எடுக்காங்க. மற்றவங்க வழியா அது அருளா மாத்தி நம்மளோட அக்கௌண்ட்டுக்குள்ள வந்துடும். புரியுதுங்களா? அடுத்தவங்களுக்கு கொடுக்க நினைக்க வேண்டாம். இப்படி கொடுத்து பொருள் இப்படி கொடுத்து அது புண்ணியம் அப்படியே கடவுள்கிட்ட வந்துடும். கடவுள்கிட்ட வந்து நம்மகிட்ட அருளா வந்துடும். ஆனா எதுவுமே வேஸ்ட் இல்லை. அடுத்தவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கறோம்னு நீங்க நினைக்கவே வேண்டியதில்லை. இப்ப கொடுக்கலாமா? இப்படி புரிஞ்சுக்கிங்க. ஒரு கை வருமானம் தனக்கும், ஒரு கை வருமானம் பிறருக்கும். அப்ப தர்மம் எப்படி இருக்கும் பாருங்க. இந்த உண்மை தெரிஞ்சா தமிழகத்துல தர்மம் எப்படி இருக்கும்? ஒரு கை வருமானம் தனக்கும், ஒரு கை வருமானம் தனக்கும், அதுவும் நமக்கு தான். அவங்க கையில கொடுத்தா அது புண்ணியமாக நம்ம அக்கௌண்ட்ல வந்துடும். நம்ம கையில வச்சுக்கிட்டா நம்ம பிள்ளைங்களுக்கு தான் போகும், புண்ணியமா வராது. புரியுதுங்களா? புண்ணியம் வேணுமா வேணாமா? புண்ணியம் வேணுமா வேணுமா? ஏன் புண்ணியம் வேணும்? எண்ணியபடி எல்லாம் இயற்றுக என்று என்னை புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே. இறைவன் எப்படி வந்து உங்களுக்குள்ள பொருந்துவாரு? புண்ணிய பலத்தால். அப்ப நம்ம இறைவன் வந்து பொருந்தணும்னா ஒரு கை, கை. அப்ப வந்து அந்த முதல் குறள்ல வந்து சொல்றாரு, வரியார் கொன்று ஈவத ஈகை பற்றெல்லாம் குறியிருப்பு நீரை உடைத்து. வரியார்னா இல்லாதவங்க. சார் அப்படிங்களா? அப்ப நான் பாதி சொத்தை என் சொந்தக்காரன் கை வச்சிருந்தேன், மற்றவங்க தானே ஆகணும். நீ ஒரு கை வருமானத்தை கொடுக்க சொன்னீங்க, நான் இவ்வளவு சொத்து வச்சுக்கிறேன், இவ்வளவு வருமானம் வைக்கிறேன், ஒரு கை வருமானத்தை நம்ம அக்கா பொண்ணுக்கு கொடுத்துருவோம், இல்லை நம்ம அண்ணன் பையன் கொடுத்துட்றேன், இல்லை எம்எல்ஏவுக்கு எலெக்ஷனுக்கு நிதி கொடுத்துட்றேன், டொனேஷன் கொடுத்துட்றேன், அதெல்லாம் இதுல வந்து சேர்க்கப்பட மாட்டாது. வரியார் கொன்று ஈவதே ஈகை. வரியார்னா யாரு? ஏழை இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு பேர் தான் ஈகைன்னு அர்த்தம். மற்றதெல்லாம் அதெல்லாம் அன்பளிப்பு. அன்பளிப்புலாம் வந்து புண்ணியத்தில் சேராது. அன்பளிப்பு புண்ணியத்தில் சேராது. தர்மம் மட்டும்தான் புண்ணியத்தில் சேரும். அடுத்து சொல்ல, அற்றார் அற்றார் அழிப்பசி தீர்த்தல், அத்தொருவன் பெற்றான் பொருள் வழிப்படி. சொன்ன பார்த்தீங்களா? பாதி வருமானம் கொடுத்தா எங்க போறது? டெபாசிட். நம்முடைய ஆன்மா அக்கௌண்ட்ல டெபாசிட்டா வரும், அருள் டெபாசிட்டா வரும். அதான் அவர் சொல்றாரு, நீ பசிச்சா இருக்கிற இல்லாதவனுடைய பசி நீ சாப்பாடு கொடுத்து சரி பண்ணினா அது உன்னுடைய பேங்க் பேலன்ஸா வரும், நீ சேர்த்து வச்சுக்கிறது மாதிரி வருங்கிறார். இன்னொரு குறள், ரொம்ப அற்புதமான குறள். நம்ம இந்த உலகத்தை விட்டு கண்டிப்பா போக தான் போறோம். அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்குதா? யாருக்காவது மாற்று கருத்து இருக்குங்களா? இல்லைங்க, நான் இன்னொரு 500 வருஷம் பிளான் போட்டு வச்சுக்கிறேன், கண்டிப்பா எடுத்துட்டு தான் போவேன், அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லாம் புக் பண்ணிட்டேன், நான் இத்தனை வருஷம் கண்டிப்பா இங்க இருந்து தான் போவேன் என்று உறுதி பத்திரம் சொல்ல முடியாது இல்லையா? போய் தான் ஆகணும். போகும்போது எதை எடுத்துட்டு போக முடியும்? இப்போ வெளிநாட்டுக்கு இப்போ மலேசியா போறோம், மலேசியா நம்ம இந்திய பணம் எடுத்துட்டு போயிட்டாங்க, ஏதாவது வாங்க முடியுமா? வாங்க முடியுங்களா? அமெரிக்கா போகலாம், அமெரிக்கா டாலர் தான் கொடுத்து வாங்க முடியும், நம்ம ரூபா நோட்டை எடுத்துட்டு போக யூஸ் கிடையாது. அது மாதிரி இங்கே நீங்க வச்சிருக்கிற பணங்களை மேல் உலகத்துக்கு கொண்டு போய் எந்த பொருளையும் வாங்க முடியாது. சரி, எப்படி எடுத்துட்டு போக? ஆனா எடுத்துட்டு போக முடியும். நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துல
இந்த உலகத்திலிருந்து வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போறதை பத்தியும் பேசியிருக்கிறாங்க. இந்த உலகத்திலிருந்து மேல் உலகத்துக்கு இந்த பணத்தை மாத்தி எப்படி எடுத்துட்டு போகணும், இந்த செல்வத்தை எப்படி மாத்தி எடுத்துட்டு போகணும் தகவலும் சொல்லியிருக்காங்க. அக்கா இயல்பெற்று செல்வம், அது பெற்ற கால் அக்குபே அங்க செயல். நிலையில்லாத இந்த பணத்தை வச்சு நிலையான புண்ணியத்தை செல்வதை எடுத்து போலாம். ஏன் கொடுக்கணும் தெரியுதுங்களா? ஏன் தர்மம் செய்யணும் தெரியுதுங்களா? அக்கா நிற்காது. அக்கா இயல்பெற்று செல்வம், அது பெற்ற கால் அக்குபே அங்க செயல். நிலையில்லாத செல்வத்தை வச்சு புண்ணியங்களை செய்து தர்மத்தை செய்து அந்த புண்ணியமா நீங்க மாத்தி எடுத்துட்டு போகலாம். டைரக்டா லிக்விட் கேஷா எடுத்துட்டு போக முடியாது, புண்ணியமா மாத்தி எடுத்துட்டு போகலாம். இதை எடுத்துக்கிட்டு போய் தான் அடுத்த பிறவி எடுக்க போறோம். புண்ணியத்தின் அடிப்படை தான் இறைவன் வந்து பொருந்த போறார். புண்ணியம் எவ்வளவு முக்கியம்னா அதுக்கு தான் தர்மம் செய்யணும். தர்மம் தான் இறைவனை புண்ணியத்தை சேர்க்கும். புண்ணியத்தின் அடிப்படையில் தான் இறைவன் நம்மளை வந்து பொருந்துவார். சரி, இறைவன் எதுக்கு பொருந்தணும்? இறைவன் நம்ம உள்ளத்தில் ஏன் பொருந்தணும்? ஏன் பொருந்தணும்? இறைவன் புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதி இல்லைங்களா? அப்ப இறைவன் பொருந்தி இந்த உடம்பு நிலையில் பொருந்தினாதான் இந்த உடம்பை வேற உடம்பா மாத்துவார். என்ன உடம்பு? பொன்னுடம்பு. பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டா என் உலத்தில் கலந்த என் தனி என்மை. இறைவன் ஏன் கலக்கணும் நம்ம உலகத்துல? இந்த உடம்பை வச்சுக்கிட்டு போக முடியாது இல்லைங்களா? இந்த உலகம் போறது மேல உலகத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. இந்த உடம்பு வேற உடம்பா மாத்திட்டு போக முடியும். என்ன உடம்பு? அதான் பொண்ணு உடம்பு. இந்த பொண்ணு உடம்பு யார் செஞ்சு கொடுக்க முடியும்? அம்மா அப்பா செய்வாங்களா? என்னை பெத்த தந்தையே எனக்கு இந்த பொண்ணு உடம்பு செய்து கொடு, நீ தானே என்ன பெத்த. அவர் சொல்ற நானே சாப்பிட்டு தாயா உட்காந்துக்கிறேன். ஏயாரு அம்மாவிட்ட போய் அம்மா 10 மாதம் எனக்கு சுமந்தியே, இந்த உடம்பு மேல் உலகத்துக்கு போகணும், எனக்கு பொண்ணு உடம்பா ஐயா உடம்பா மாத்தி கொடு, செஞ்சு வர. யாருக்காவது செய்ய தெரியுமா? இல்ல பெரிய பெரிய டாக்டர் ஆராய்ச்சி பண்ணவன்ட்ட போய் கேட்டு இந்த உடம்பை மேல் உலகத்தை நான் போகணுயா, இந்த உடம்போட ரொம்ப காலம் இருக்க முடியாது, இன்னும் ஏகப்பட்ட நோய் கொரோனா அப்படி இப்படின்னு நிறைய வருது, புது புது நோயெல்லாம் கண்டுபிடிக்கிறானுவ, அதனால இந்த உடம்பு எனக்கு வேணாம், வேற உடம்பா அந்த உடம்பை மாத்தி கொடு. மாத்த முடியுமா? மாத்தி கொடுக்கக்கூடிய ஒரே இறைவன் நம்முடைய வள்ளலார் காட்டுகின்ற அருட்பெருஞ்சோதி இறைவன். அப்ப இந்த இறைவன் நம்மள பொருந்துவார். அவர் பொருந்தி அந்த உடம்பை மாத்துவார். எப்படி அவர் பொருந்துவார்? புண்ணிய பலத்தால் பொருந்துவார். புண்ணியம் எப்படி வரும்? தர்மம் பண்ணா வரும். ஈகை ஈரோட்ல பொருந்த ஈகை பண்ணலாம் எப்படி? அப்புறம் புரியல. ஈகை செஞ்சாதான் புண்ணியம் வரும். புண்ணியம் வந்தாதான் இறைவன் வந்து பொருந்துவார். இறைவன் ஏன் பொருந்துறாரு? பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டா என் உளம் கலந்த என் தனி இன்றி. அப்ப பொன்னுடம்பு நமக்கு வேணும் இல்லையா? அப்ப இறைவன் வந்து பொருந்திதான் இந்த உடம்ப பொண்ணு உடம்பா மாத்துவாரு. இப்ப இந்த உடம்பு என்ன உடம்பு? பஞ்சபூதத்தினால இறைவன் செய்து கொடுத்த உடம்பு இது இல்லை. இது வந்து இறைவன் செஞ்சு கொடுத்த உடம்பு இல்ல, இறைவனுக்கு கீழே இருக்கின்ற மாயை செய்து கொடுத்த உடம்பு. இந்த உடம்பு யார் செஞ்சு கொடுத்தது? மாயை செய்து கொடுத்த உடம்பு. அதனால தான் இந்த உடம்புக்கு பசினால அவஸ்தை, கொலையினால அவஸ்தை, இச்சையினால் அவஸ்தை, ஏழ்மையினால் அவஸ்தை, தாகத்தினால அவஸ்தை, நோயினால் அவஸ்தை, தாகத்தினால் அவஸ்தை, இப்படி 7 அவஸ்தைகளும் எதனால ஆனது? மாயை செஞ்சு கொடுத்ததுனால இந்த அவஸ்தை. இப்ப கடவுள் செஞ்சு கொடுத்தாரு அந்த உடம்புக்கு இவ்வளவு அவஸ்தை வருமா? இப்ப வள்ளலாருக்கு உடம்பு செஞ்சு கொடுத்தா யாரு? அருட்பெருஞ்சோதி இறைவன். வள்ளலார் செய்து கொடுத்த அருட்பெருஞ்சோதி இறைவன் வள்ளலாருக்கு செய்து கொடுத்த உடம்பு வந்து பொண்ணு உடம்பு. இப்ப அவர் உடம்புக்கு ஏதாவது பசி வருமா? அவர் உடம்புக்கு ஏதாவது மரணம் வருமா? அவர் உடம்புக்கு எதுவும் வராது. ஏன்னாக்கா அதுதான் அருட்பெருஞ்சோதி இறைவன் செஞ்சு கொடுத்த உடம்பு. இப்ப நம்ம உடம்பு எல்லாம் மாயை செய்து கொடுத்த உடம்பு. மாயை செஞ்சு கொடுத்த உடம்பு என்பதனாலதான் இந்த உடம்புக்கு அடிக்கடி அவஸ்தை வருது. இச்சை, எளிமை, பயம், தாகம், பிணி, நோய், கொலை, பசி, இந்த அவஸ்தைகள் மாட்டிக்கொண்டே வரும். ஏன்? இது மாயை செய்து கொடுத்த உடம்பு. அப்ப நம்ம இந்த மாயை செய்து கொடுத்த உடம்பை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கருணையா கொஞ்சம் கொஞ்சமா தர்மம் செஞ்சோம்னா இறைவன் வந்து பொருந்தி இந்த டூப்ளிகேட் பாடியை ஒரிஜினல் பாடி ஆக்கிடும். இந்த டூப்ளிகேட் பாடியை ஒரிஜினல் பாடியா? யார் ஒரிஜினல் பாடி? பொண்ணு உடம்பு, சுத்த உடம்பு, ஞான உடம்பு, பிரண உடம்பு. இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல். இப்ப நமக்கு டூப்ளிகேட் உடம்பு கொடுத்துருக்குறோம். இந்த டூப்ளிகேட்டை வச்சு இவன் எப்படி வாழ்றான் லட்சத்தை பார்த்துக்கிட்டு நல்லா வாழ்ந்தா இதை ஒரிஜினல் ஆக்கிடுவாரு. நல்லா இல்லாட்டினா திரும்ப டூப்ளிகேட்டை டிலீட் பண்ணுறது. நம்ம உடம்புலாம் டிலீட் பண்ற அளவுக்கு வச்சுக்காதீங்க. கடவுள் நம்ம உடம்ப டிலீட் பண்ணுமா இல்லை ஒரிஜினலா மாற்றணுமான்னு நாம தான் முடிவு பண்ணணும். ஏனென்றால் மரணம் என்பது இயற்கையா சேர்க்கீங்களா?
இயற்கை எய்தினார். மரணம் என்பது இது இயற்கை. இயற்கைங்க மரணம். மரணம் இயற்கையா? நாம் அப்படி நினைச்சு நம்ம இதை ஒன்றும் பண்ண முடியல, அதனால இது இயற்கையாக்கிட்டோம். இப்ப மரணம் என்பது நம்ம வேற செய்ய முடியல. சரி, நம்ம தாத்தா செத்தாரு, அப்பா செத்தா, நாமளும் செத்துதான் ஆகணும்னு நம்ம இயற்கையாக்கிட்டோம். மரணம் என்பது இயற்கையா? கடவுள் எந்த வேதத்திலாவது சொல்லுவாங்க நீ செத்துதான் ஆகணும் அப்படின்னு? ஔவையார் சொல்றாங்க, உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினில் உத்தமனை காணுங்கிறாரு. செத்து போறதுக்கு இல்ல. இந்த உடம்பு எதுக்கு கொடுத்தாரு இறைவனாக்கா? உனக்குள்ள உத்தமன் இருக்கிறார், அவனை காண்பதற்காக உடம்பு கொடுக்கப்படுகிறார். திருமூலர் சொல்றாரு, உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் திடம்பட ஈசனை தேடுங்கிறாரு. உடம்பு எதுக்குள்ள கொடுத்துனா ஈசனை தேடி அதுவா அடையறதுக்கு தான். இன்னொரு இடத்துல வந்து திருமந்திரம் சொல்லுது, உடம்பினை முன்னம் இடுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை விரும்பி ஓம்புகின்றனே. இந்த உடம்பு எதுக்காக போகுது? சாவதான் போகுது, கடைசியில் இயற்கை எழுதான் போகுது, செத்து போடதான் போறோம், எதுக்கு ஆகாத உடம்பு அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா அந்த உடம்புக்குள்ள ஒரு இறைவன், ஆன்மாக்குள்ள இறைவன் இருப்பதை பார்த்துக்கிட்டேன், உரு பொருள் கண்டேன், இந்த உடம்பினுக்குள்ள உத்தமன் கோயில் கொண்டான் என்று இந்த உடம்பினை நான் இப்பதான் விரும்பி ஓம்புறேங்க, விரும்பி நான் வாழ்றேன். உடம்புலாம் இயற்கை அல்ல, மரணம் என்பது இயற்கை இல்லை. வள்ளல் பெருமான் சொல்றார், தப்பாலே சகத்தவர்களா சாக துணிந்தார். அவன் துணிஞ்சுதான் செத்து போறான், அவனுக்கு இயற்கையை சாவல. நாம நினைக்கிறோம் பயந்து பயந்து சாவறேன்னு. ஆனா வள்ளல் பெருமான் சொல்றாரு, அவன் துணிஞ்சுதான் சாவறாயா. அவனுக்கு தெரியாதா? அவன் யாருக்காவது தெரியாதா? இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது தெரியாதா? நம்ம ஒழுங்கா வாழணும்னா, அருள் பெறலனா கண்டிப்பா இறந்துதான் போகணும், யாருக்காவது தெரியாதா? யாருக்காவது? அப்ப துணிஞ்சு தானே நம்ம ஜாலியாகிறோம், துணிஞ்சு தானே ஜாலியாகிறோம். செத்து போனோட தூக்கிட்டு போகும்போது அழுகுறீங்கல்ல, நமக்கு நாளைக்கு நமக்கு இதை போலதான் வரணும், உனக்கு தெரியாதா? யாருக்காவது தெரியாதா? செத்து போகணும்னு கேட்டு அழுகுறீங்க. சரி, அவனை மாதிரி நாமளும் சாபம் படுத்தி ஏதாவது முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு அழுகுறோமா என்ன? அம்மா செத்து போனா அழுகுறோம், அப்பா செத்து போனா அழுகுறோம், குடும்பத்தா செத்து போனா அழுகுறோம். எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சுதான் அவன் சாவரத்தை துணிஞ்சு போறாங்கிறார் வள்ளல. தப்பாலே சகத்தவர் எல்லாம் சாக துணிந்தார், அப்பாலே போகாது என்று ஆழடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடடி. அருட்பெரும் ஜோதி கண்டு விளையாடு, அருட்பெரும் ஜோதி இறைவனை கண்டு நீ வாழு, அதை விட்டுட்டு சாவர பக்கம் போற. அப்ப தர்மத்தை பத்தி வள்ளல் பெருமானுக்கு முடி இவங்களும் சொல்லுது, உடம்பு வந்து மரணம் என்பது இயற்கை அல்ல, மரணம் என்பது செயற்கை. இது விளங்கிக்கணும். நாமளா விரும்பிதான் செத்து போறோம். அப்ப நம்ம செய்யற தப்புனால்தான் செத்து போறாரு. யாரெல்லாம் தப்பு செய்யறார்களோ அவர்களெல்லாம் இறந்து போவார்கள், யாரெல்லாம் இறந்து போனார்களோ அவர்கள் எல்லாம் தப்பு செய்தவர்கள். புரிச்சுங்களா? நாம என்ன பண்ணணும்? இறைவன் வந்து பொருந்தணும்னாக புண்ணியம் செய்யணும். புண்ணியம் செய்தால் மட்டும்தான் இறைவன் வந்து பொருந்துவார். புண்ணியம் செய்யவில்லை என்றால் யார் பொருந்துவார்? யமன் தான் வருவார். இது உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக் கொண்டவர் யாரும் இதுக்கு விதி விலக்கு அல்ல, எல்லாரும் இந்த விதிக்கு உட்பட்டுதான் வாழணும். அப்ப வள்ளல் பெருமான் அதுக்கு தான் தர்மத்தான் யோகம், தர்மச்சாலை. புண்ணியம் செய்வது, தர்மம் செய்வதே அந்த சத்துவசன்மார்க்கத்துக்கு யோகம். இதனை தான் அடிப்படை என்று தான் 1865 சங்கம்னு ஆரம்பிச்ச உடனடியா தர்மசாலை 1867 ஆரம்பிக்கிறார். சபை கூட அதுக்கு அடுத்துதான். சாலை என்பது ஒரு ஒரு இடம், ஒரு தர்மம் செய்கின்ற இடம். இது தர்மம் செய்கின்ற இடம், வைத்தியம் பண்ற இடம் வைத்தியசாலை, வைத்தியம் செய்கின்ற இடம், விவாகர சாலை விவாகரம் செய்கின்ற இடம். அப்ப தர்மசாலை வள்ளலார் ஏன்னாக்க அந்த தர்மத்தின் அடிப்படையா கொண்டுதான் நீ ஞானத்தை அடைய முடியும். தர்மசாலை ஓபன் செய்த பிறகுதான் வள்ளலார் வந்து ஞான சபை. தர்மசாலை 1867 1872 தான் பிறகுதான் ஞான சபை. அப்ப சத்த சன்மார்க்கத்தில் வருகின்றார்கள். முதல்ல கொலை புலை தவிர்த்து சன்மார்க்க சங்கத்தில் வரணும். கொலை புலை தவிர்த்தவர்கள் எல்லாம் சன்மார்க்க சங்கத்தை வரணும். இங்க வந்த உடனே நீ என்ன செய்யணும்? முதல்ல நான் பிறவியை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் வேணும். பிறவியை ஒழிக்கணும்னா அடிப்படையா நீ தர்மம் செய்யணும். அந்த வள்ளலார் ஆர்டர் செஞ்சா படிக்கல, அந்த ஆர்டர்வா நீ முதல்ல வந்து சன்மார்க்கத்தில் சேரணும். ஏன் சன்மார்க்கத்தில் சேரணும்? அடுத்து ஏன் வள்ளலார் சொல்ற சேர்ந்துடுங்க, சேருங்க சேருங்க சேருங்க. ஏன் சேரணும் அப்படின்னா வள்ளலாரே சொல்றார் பதிலு, ஞானசரிய பதியும் உற்ற மொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே.
உறவனின்றி பகைவன் என எண்ணாதீர் உலகில். உறவனின்றி பகைவன் என எண்ணாதீர் உலகில் கற்றவரும் கல்லாதரும் அறிந்திட காண்கின்றீர். கரணமெல்லாம் கலங்க வரும் மரணம் உமக்கு சம்மதமோ. இற்றிதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமின். என்னோடு சேர்ந்திடுமின் என்மார்க்கும் பிறப்பொழுக்கும் சன்மார்க்கம் தானே. வள்ளலார் என் கூட சேருங்க. உனக்கான ஒரு வார்த்தை, உனக்கான உத்தமமான ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்றேன், நீ கேளுங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நான் உங்களுடைய உறவன். நம்ம எல்லாம் கடவுளுடைய பிள்ளை இல்லையா? நீ உடம்புல தயா வித்தியாசமாகிற, பெயர்ல தயா வித்தியாசமாகிற. ஓ ஆன்மாவும் ஏன் ஆன்மாவும் அருட்பெருஞ்சோதி. நமக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தயா தந்தை. நீ நானும் ஒரே வயிற்று பிள்ளை, நீ நானும் ஒரே வயிற்று உறவு. அந்த உறவுல தான் நான் இந்த மொழி இந்த வார்த்தை சொல்றேன். என்னை உறவன்னு நினைச்சு பகவன் நினைச்சிடாத. ஏன் எனக்கு இந்த உலகத்தில் படித்தவனும் சாவறான், படிக்காதவனும் சாவறான், எல்லாருமே சாவறான். நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சம்மதமா? இது ஒரு லட்சணமா? பிறந்து சாவது. மலத்துல டாய்லெட் போனீங்கன்னாக்க அந்த மலத்திலே ஒரு புழு பிறகும், அதுலேயே சாகும். எப்படி? இந்த மலத்திலே பிறந்து மலத்திலே செத்து போயிடும். அது மாதிரி நீயும் ஆணவம் கண்மம் மாய மனத்தோட பிறந்த, சாகும் போது மலத்தோட பிறகுற. அப்ப நீ யாரு? மலத்தில் பிறந்த புழுவாரி. யாரெல்லாம் அருள் பெறலையோ அவங்கள பார்த்து வள்ளல் பெருமாள் சொல்ற, மலத்தில் பிறந்த புழு மாதிரி அதுதான் அறிவில்லை, அதிலே பிறந்து அதிலே சேர்த்து போகுது. நீ அது மாதிரி ஆணவம் கண்மம் மாய மலத்தோட பிறந்த, திரும்ப ஆணவம் கண்மம் மாய மலத்தோட சாவுற. இது ஒரு வாழ்க்கைய? சில சித்தர்கள் சொல்றாங்க நம்மள வந்து மிருகங்கிறார். பெறுதற்கரிய பிறவியை பெற்றும், திருமந்திரம் சொல்லுது, பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரியோர் பிராணடி வேண்டாம். பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரியோர் பேரிழந்தாரே. ஏன்னா ஏற்கனவே முதல் பாடம் சொன்ன, இந்த மனுஷனாக பிறக்கிறது ரேரிஸ்ட ரேர், அரிதறிதுங்கிறாரு. அப்ப பெறுவதற்கு ரொம்ப கடினமான ரொம்ப அரிதான இந்த மனித பிறவை பெற்று பெற வேண்டிய இறைவனர்களை பெறாம செத்து போறீங்களே. எந்த மிருகமாவது எந்த அனிமல்ஸ் ஆகுது தனக்கு மேலான இறைவனை பெற முடியுமா? பெற முடியாதுல்ல. எப்படி மிருகங்கள் எல்லாம் பெறாம செத்து போகுதோ அதே மாதிரி நீங்களும் மிருகத்தை மாதிரி செத்து போறீங்க. பெறுதற்கரிய பிராணடி பேரார். பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரியதோர் பேரிழந்தாரே. பிராணிகள் எப்படி பெற முடியாம செத்து போகுதோ நீங்களும் பிராணிகள் போல அருள் பெறாம செத்து போறீங்க. அப்ப நம்மளாம் பிராணிகள் அப்படிங்கிற, நம்ம என்ன சொல்றாரு? பிராணிகள் அப்படிங்கிறார். அப்ப நம்ம பிராணிகளா இருக்கணுமா மனிதர்களா இருக்கணும்னாக்க நாம தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? அப்ப நமக்குள்ள மரணம் என்பது வந்து இயற்கை அல்ல, மரணம் என்பது செயற்கை. மரணம் என்பது என்ன? செயற்கை. அப்ப வள்ளலார் என்ன சொல்றாரு? தர்மத்தை அடிப்படையா கொண்டு தர்மம் செய். தர்மம் செய்தால் மட்டும்தான் அடுத்த நிலைக்கு மாற்ற முடியும். அப்ப அதான் வள்ளல் பெருமான் சொல்லும் போது, என்னோடு நீங்க வந்து சேருங்க, என்னோடு சேர்ந்துடுவீங்க. என்னோடு சேர்ந்தா, என்னோடு சேர சொல்லுவது வந்து 1865 சங்கம் ஆரம்பிச்சு என்னோட சேருங்கிறாரு. சேர்ந்த உடனடியா தர்மத்தை ஆரம்பிக்கிறாரு. தர்மம் பண்ணு. ஏன்னாக்கா இந்த தர்மம் தான் உன்னை நாளைக்கு ஞான நிலைக்கு கொண்டு போகும். ஞானம் தான் சித்தி நிலைக்கு கொண்டு போகும். சித்தி அடைஞ்சாதான் நீ முக்தி பெற முடியும். வள்ளலார் ஆர்டரோ பண்ண பார்த்தீங்களா? அப்ப மனிதன் ஞானத்தை விட அடிப்படை ஞானத்தை தெரிந்து கொள்வதை விட சன்மார்க்கத்தில் அடிப்படையா கருணை தான் செய்யும், தர்மங்கள் தான் செய்யும். தர்மம் செஞ்சா மட்டும்தான், தர்மம் செய்துட்டு அதை பக்கம் நீங்க அருட்பா படிங்க, உங்களுக்கு விளங்குகிற கருத்தே வேற. தர்மம் செய்துட்டு உங்களால் முடிஞ்ச தர்மத்தை செஞ்சுட்டு புண்ணியத்தை தேடிட்டு அதை பக்கம் நீங்க அருட்பா படிச்சீங்கன்னா உங்களுக்கு அருட்பா கருத்து ஆழமா பதியும். தர்மம் செய்யாம அருட்பா படிக்கிறதுக்கும் தர்மம் செய்துட்டு அருட்பா படிக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசத்தை நீங்க உணர முடியும். நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, நான் அருட்பாவுக்கு யாருடைய உரை விளக்கமும் இது வரைக்கும் படிச்சதே கிடையாது. யாருடைய உரை விளக்கமும் நான் படிச்சதே கிடையாது. எந்த சாமியாருக்கும் படிச்சதில்லை. யாருடைய அருட்பானா நான் எல்லாத்துக்கும் பாடல் தான் தருவேன். யாருடைய உரை விளக்கமும் நீங்க அவரு உரை இது படிங்க, இவங்க உரை இது படிங்கன்னு சொன்னதே கிடையாது. எனக்குமே பாப்பேன். தர்மம் தான் அடிப்படை, முதல் படி. தர்மத்தின் வழியாகத்தான் நானும் போக முடியும். சத்தசன் மார்க்கம், வள்ளலார் மார்க்கம். ஏன் என்றால் தர்மம் தான் இதுக்கு முதல் சாதனம். தர்மம் தான் இதுல யோகம். தர்மம் தான் இதுல வந்து தவம். தர்மம்
பிடிச்சுதான் மேலே ஏற முடியும். இப்ப மேலே ஏறினா ஒரு கயிறு பிடிச்சுதானே மேலே ஏற முடியும். இப்ப ஞானத்துக்கு கடவுள் எல்லைக்கு போகணும்னா நீ தர்மத்தின் துணை கொண்டுதான் மேக போகணும். வள்ளலாரை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொன்னாரா, நீ தர்மச்சாலை வழியா வாங்கினாராம். இறைவன் என் உள்ளத்தில் எப்படி வந்தார்? தர்மச்சாலை வழியா வந்தார், கருணை வழியா தான் வந்தார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கே கருணை. யாரோட உள்ளத்தெல்லாம் கருணை இருக்குதோ அவர்கள் உள்ளம் எல்லாம் கோயில் தான். உள்ளம் ஒரு பெருங்கோயில் சொன்னது எப்படி தெரியுங்களா? கருணை தான். ஏன்னாக்க எப்படி எந்த பூவுல தேன் இருக்குதோ அந்த இடத்துல வண்டு மொய்ப்பது போல் யாருடைய உள்ளத்தெல்லாம் கருணை இருக்குதோ இறைவன் அவர் உள்ளத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். இறைவன் குடிக்கொள்வதற்கு, இறைவன் ஞானசபை கொள்வதற்கு இறைவன் நல்ல உள்ளங்களை, கருணை உள்ளங்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் இதுவரைக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு உலகம் தோன்றிய காலத்திலிருந்து 1874 வரைக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒரு உள்ளத்தை தேடிக்கொண்டே இருந்தார். யார் உள்ளத்தில் உட்காரலாம், யார் உள்ளத்தில் சபை கொள்ளலாம் தேடிக்கொண்டே சித்தர்கள், மூவர்கள், தேவர்கள், சத்தர்கள், 33 தேவர்கள் எல்லாத்தையும் எல்லா உள்ளத்தையும் தேடி தேடி பார்த்தார். யார் உள்ளமும் தேடவில்லை. ஒரு உள்ளம் இந்த உலகத்தில் அவருக்கு தென்பட்டது. அதுதான் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய உள்ளம். அதன் தான் வள்ளலார் சொல்றார், சபை எனது உள்ளமென, சபை எனது உள்ளமென தான் அமர்ந்து எனக்கே அபயமளித்ததோர் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி இறைவன் எல்லா உள்ளத்தையும் தேடி தேடி பார்த்தார். யாருடைய உள்ளத்தில் கருணை இருக்கிறதோ அந்த உள்ளத்தில் உட்கார அமர்ந்து விளையாட புரிந்தார். அவர் உள்ளம்தான் நம்முடைய வள்ளலாருடைய உள்ளம். ஏன் வள்ளலார் உள்ளத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இடம் கொண்டார்? கருணை. ஏனென்றால் வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார். கருணையினுடைய உச்சம். ஒரு பயிர், ஒரு தாவரத்தை, ஓர் உயிர், அந்த தாவரத்துக்கு துன்பத்தை தன் துன்பமா பார்த்த கருணை தன்மை என்பது கருணையினுடைய உச்சம், மேக்சிமம். ஒரு கருணை இவ்வளவுதான் இருக்க முடியும். இதுக்கு மேல ஒரு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசையினால் இழைத்து. வள்ளலார் நடந்து போனாராம். எதுக்கால இந்த எலும்புலாம் அந்த காலத்துல சட்டை அதிகமாக போட மாட்டாங்க, அப்படியே கீழே மட்டும் போட்டுட்டு வருவாங்க. எலும்பு தெரிஞ்சுதான். வள்ளலார் யாரும் தெரியாது, எதுக்கால போறவங்க யாரும் தெரியாது. 3 நாள் வள்ளலார் இழைச்சி போனாராம். கூட இருக்கிற சீடர்கள் கேட்டாங்க, ஏன் சாமி சாமி என்ன ஆச்சு, ஏன் உடம்பு சரியில்லையா, ஏன் இழைச்சினேன்? இல்லை, நான் 3 நாளைக்கு முன்னாடி வெளியில வந்தேன், பசியினால் இழைச்சி போனாங்க. அவங்க எலும்பெல்லாம் தெரிந்து, எலும்பெல்லாம் பார்த்து, அவங்க இழைச்சதை பார்த்து இழைச்சி போனவரும் வள்ளலார். கருணையுடைய மேக்சிமம், கருணையினுடைய உச்சம் வள்ளலார். அருட்பெருஞ்சோதி இறைவன் பல யுகங்களாக, பல யுகமா தவம் செய்து கொண்டும், பல யோகங்கள் செய்தோம், பல வாசி யோகங்களை செய்தோம். அவங்களுடைய உள்ளத்தெல்லாம் குடிக்கொள்ளாம வள்ளலார் உள்ளத்துல ஏன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் குடிக்கொண்டார் என்றால் இதுதான் காரணம். கருணையினுடைய உச்சம். நீங்க எந்த சித்தர்களாவது இந்த மாதிரி நினைச்சு பார்த்தீங்களா? தர்மம் செய்யணும், தர்மமா இருன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் நினைக்கணும். அவனை இழைச்சதை பார்த்து நான் இழைஞ்சேன், பயிர் வாடி இதை கண்டு நான் வாடி போனேன். இதை நீங்க பாத்தீங்களா? இதுதான் இந்த 18ஆம் நூற்றாண்டுல அதிசயம். இந்த பரம ரகசியத்தினுடைய யோகம் வெளிப்பாடு. இந்த பரம ரகசியத்தை ஒரு மனிதன் கருணையை கடைபிடித்தால் அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குனாக்க, யாரோ ஒருத்தவனை பார்த்தா கூட அவனுடைய துன்பத்தை பார்த்து தனக்கு கண்ணீர் வரும். அவன் தான் சன்மார்க்கி. யார் சன்மார்க்கி, யார் வள்ளலார் கும்பிடுறவங்க அப்படின்னாக்க, அழுது கொண்டு இருப்பவர் தான் வள்ளலார் கும்பிடுறவர். ஏன்றால் அருள் மேல் ஆசை கொண்டால், அருள் மேல் ஆசை வந்தா என்ன பண்ணும்? அழுத கண்ணு மாறுமா, ஆகாரத்தில் பழிச்சு போகுமா? தினசரி இந்த உலகத்தில் அழுவதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. உலகத்துல மழை பெய்யல அழுவலாம், ரோட்ல போனா பல பேர்கள் பசியில பட்டினிக்கிறாங்க, ரோட்ல போகும்போது ஏகப்பட்ட பேர் வறுமையில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நினைச்சா தினசரி நம்ம அழுது கொண்டு இருக்கிறதா? அப்போ அது போல அந்த உயிர்களை என்னைக்கு நம்ம உயிரா நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கே நமக்கு இறைவன் வந்துருவார். நீங்க நினைச்சதெல்லாம் அப்படியே நடக்கும். ஒரு ரோட்ல யார் எவரும் தெரியாது, அந்த உயிர்கள் படும் துன்பத்தை அவர்கள் பசியில வாடும்போது தன் உயிரா பார்த்து என்னைக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வருதோ அன்னைக்கு உங்க யோகம் நிறைவு பெற்றது, உங்க தவம் முடிஞ்சது. அதுக்கு மேல நீங்க அந்த உணர்வை வருவித்துக் கொண்டால் அதுதான் தவம், அதுதான் யோகம், அதுதான் சாஸ்திரம், அதுதான் கண்ம நிவர்த்தி, அதுதான் பரிகாரம். இந்த மனித மரணத்திலிருந்து
தவிர்ப்பதற்கு என்ன பரிகாரம்னாக்க அதுதான் பரிகாரம். அது செய்யற வரைக்கும் நீ எந்த பரிகாரம் செஞ்சாலும் சுடுகாட்டுக்கு போய் தான் ஆகும். சுடுகாட்டுக்கு போகாம இருக்கணும்னா கருணை தான் பரிகாரம். இந்த உலகத்தில் வானு உலகத்தில் ஆட்சி மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. வானு உலகத்தில் சட்டத்திட்டங்கள் மாற்றப்பட்டிருக்குது. நீங்க விளங்கிக்கணும். மேல உலகத்தை வள்ளலாருக்கு முன்னாடி நீ பல தோகம் செய்யணும். வள்ளலாருக்கு முன்னாடி பல சாஸ்திரங்கள் செய்யணும். வள்ளலாருக்கு முன்னாடி நீங்க தோஷங்களை போய் அந்தந்த நவகிரக கோயிலையும் தவிர்க்கணும். போய் கிரக தோஷங்களை கழிக்கணும். வள்ளலார் பிறப்புக்கு பெற்று வானு உலகத்தில் சட்டத்திட்டங்கள் மாற்றப்பட்டது. நீ இனிமேல் சித்த மார்க்கத்தில் உள்ள அந்த தோஷங்களாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வானு உலகத்துல சட்டத்திட்டங்களே மாற்றப்பட்டது. எப்படி? இப்ப கருணை தான் முதன்மை. நீ 4 பேருக்கு சோறு போட்டா போதும், பரிகாரம் சரியா போச்சு, அவ்வளவுதான். அவனுடைய துன்பத்தை துன்பமா நினைச்சா போதும், உன்னுடைய கர்மாவெல்லாம் போச்சு. இந்த அப்டேட், இந்த புது வெர்ஷன், இந்த மறுமலர்ச்சி இந்த உலகத்தில் சட்டம் இயற்றப்பட்டுள்ளதுங்கிறத நீங்க விளங்கிக்கணும். ஒரு காலத்துல 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு செல்லுச்சு, உண்மைதான். அந்த பணத்தெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சிருந்தோம். ஒரு காலகட்டத்தில் இப்பதான் ரீசெண்டா 1000 500 ரூபா பேன் பண்ணியாச்சு, தெரியுங்களா? செல்லா காசா ஆக்கியாச்சு. திரும்பவும் அந்த 500 ரூபா 1000 நோட்டை சேர்த்து சேர்த்து தான் வச்சுட்டு இருக்கிறனாக்க அறியாமல் இருக்குன்னு அர்த்தம். உண்மைங்களா? நீ பழைய தவத்தையோ பழைய வழிபாடையோ பல சாஸ்திரத்தையோ பல சம்பிரதாயம் இன்னும் செஞ்சுக்கிட்டு இருந்தா நீ 500 ரூபா பழைய செல்லாத நோட்டை எப்படி சேர்த்து வச்சுப்பது அறியாமையோ அது போல அறியாமை. உலகத்துல மேல் உலகத்துல இறைவன் மாற்றப்பட்டுள்ளது, இறை சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நீங்க அருட்பா படிச்சு உணர்ந்தா தான் இந்த சட்டம் புத்தகத்தை புரியும். மேலு உலகத்துல என்ன சட்டம் இயற்றப்பட்டிருக்குது, மனுஷன் எப்படி போறான், கடவுள் இப்ப எதை நம்பி அருள் பாலிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம அருட்பாவை கொண்டுதான் பார்க்கணும். நீங்க அருட்பாவை பார்த்தீங்கன்னா இந்த சட்ட மாற்றம் புரிஞ்சப்பட்டது அப்படிதான் புரியும். வள்ளலார் ஒரு பாடல மெய்யருள் வியப்புல சொல்றார். மெய்யருள் வியப்புல வள்ளலார் சொல்றார், அப்பா எப்படி அப்பா நின்னை என்று அணைப்பார் இல்லையே. பாருங்க, சட்ட மாற்றம், சட்டம் எப்படி மாற்றப்பட்டிருக்குது இந்த விஷயம் இந்த பாடல் உணர்த்துது. அப்பா நின்னை என்று அருள்வாரும் இல்லையே, எப்பாளவர்க்கும் நின்னை என்று இறமை இல்லையே, எனக்கும் நின்னை என்று இறமை வேறு இல்லையே. வானு உலகத்தில் சட்டம் மாற்றப்பட்டு என்ன மாற்றப்பட்டதுன்னா அருட்பெருஞ்சோதி இறைவனை தவிர்த்து மனிதனை உயிர்ப்பதற்கு வேறு சட்டங்கள் மேல் உலகத்தில் இல்லை அப்படின்னு நமக்கு அருட்பா சொல்லப்படுது. மனிதனை பிறப்பு இறப்பிலிருந்து உய்விக்க வேணும்னாக்க அருட்பெருஞ்சோதி இறைவனை தவிர்த்து வேறு தெய்வம் இல்லைன்னு அருட்பா நமக்கு சொல்லுது. இந்த சட்டம் மாற்றப்படுது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது, ஒவ்வொரு கிரக தோஷங்களும் கடவுளுக்கும் அருள் பாலிச்சுது. நம்ம தப்புலாம் சொல்லல, எல்லா இறைவன்களும் இந்த உலகத்தில் அருள் பாலிச்சார்கள். ஆனா மரணம் இல்லாத வாழணும் அப்படின்னாக்க இந்த சட்ட மாற்றத்தை நாம எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதுதான் அருட்பா படிக்கிற சட்ட மாற்றம். அப்பா நின்னை என்று அணைப்பார் இல்லவே, மனிதனை அணைப்பதற்கு மேல் உலகத்தில் அருட்பெருஞ்சோதி இறைவனை தவிர்த்து வேறு கடவுள் இல்லை. நின்னை என்று அருள்வாரும் இல்லையே, அருள் பண்ணுவதற்கு மேல கடவுள் இல்லை, அருள் செய்வதற்கும் கடவுள் வேறு இல்லை. அப்ப இப்படி சட்ட மாற்றம் இருக்கும்போது நாம என்ன நினைச்சிட்டு இருக்கணும், எதை எப்படி எந்த வழிபாடு செய்யணும், கருணையை வளர்ப்பதே வழிபாடாக இருக்கணும். இல்ல எனக்கு மரணமலா பெருவாழ்வெல்லாம் நீ என்னன்னா வணங்கிக்கலாம், அது உங்க விருப்பம், அது அவங்கவுங்க பக்குவம். நீ எதை வேணாலும் வணங்கிக்கலாம். ஆனா மரணத்தை ஒழிக்கணும்னா நீ இதைத்தான் வணங்கணும். அதான் இருக்கும். நீ சாதாரணமா வணங்கிடு, எதனா உனக்கு என்ன ஆகும், அருள் வேணுமா பொருள் வேணுமா அதுக்கு நீ என்னன்னா வணங்கிக்கலாம். இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாம், மரணத்தை ஒழிக்கணும்னாக்க நீ அருட்பாவை படிக்கணும். இந்த சட்ட மாற்றத்தை புரிஞ்சுக்கணும். இல்ல இந்த உலகத்துல மனைவி வேணும் பிள்ளைங்கள் வேணும், அதனால நீ உங்க குலதெய்வத்தை வணங்கிக்கலாம், மாரியம்ம காளி எந்த தெய்வத்தினாலும் வணங்கிக்கலாம், அது உங்களுக்கு அருள் பண்ணும். ஆனா மரணத்தை ஒழிக்கணும் அப்படின்னாக்க நீங்க அருட்பெருஞ்சோதி அருளை பெற்றே ஆக வேண்டும். நீங்க அருட்பெருஞ்சோதி அருளை பெறணும்னா நீங்க தர்மத்தை செய்தே ஆக வேண்டும். புரியுதுங்களா? தர்மம் ஏன் வள்ளலாரா தொடங்கப்படுதுன்னு, தர்மசாலை ஏன் வள்ளலார் தொடங்கப்படுது? பிறவியை ஒழிக்கணும்னா அருட்பெருஞ்சோதி அருளை பெற்றாகணும். அருட்பெருஞ்சோதி அருளை பெறணும்னா தர்மத்தின் அடிப்படையில புண்ணியம் செய்தே ஆகணும். புண்ணியத்தின் அடிப்படையில் தான் இறைவன் நம்ம உள்ளத்தில் பொருந்துறார். புரிஞ்சுங்களா அந்த விஷயம்? இதுதான் பரம ரகசியத்தினுடைய யோகம். பரம ரகசியம் வள்ளலார் சொன்ன பரம ரகசியத்தினுடைய யோகம் எதுனாக இதுதான் யோகம். இந்த யோகத்தை இந்த ஞானத்தை புரிந்து கொண்டவர்கள் புண்ணியர்கள். இது புரியல, இது தெரியலன்னா நம்ம மற்ற வழிபாடுகளை செய்துக்கிட்டு மற்ற அடையலாம். ஆனா மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும். மரணமில்லா பெருவாழ்வை கிடைக்கலன்னா சாவதென்றும்
பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவது இன்று புதிதல்ல. இந்த நோவை ஈவது மன்றுடைய நெடிப்பு நின்னாலே ஆகும், மற்ற இறைவராலே ஆவது உண்டு. இதுதான் சான்று. நான் சொன்ன பார்த்தீங்களா, மற்ற தெய்வங்கள் உங்களுக்கு அருள் பாலிக்கும், மற்ற தெய்வ குல தெய்வங்கள் மற்ற சின்ன சின்னதாக அருள் பாலிக்கும், ஆனால் மரணமில்லா பெருவாழ்வு கொடுக்காது. அப்படின்றதுக்கு சான்று இந்த தற்சுதந்திரமை பதிகம். பாடல் நோட் பண்ணிங்க. தற்சுதந்திரமை பதிகத்துல வள்ளல் பெருமான் சொல்றார், சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும்பாவம் தன்னை எண்ணி நோவது இன்று புதிதல்ல என்றும் உள்ளதால் இந்த நோவை ஈவது மன்றிடை நடிப்பு நின்னாலே ஆகும், மற்ற இறைவராலே ஆவது ஒன்றும் இல்லை என்றால் அந்த சிறிய நாள் ஆவது. மற்றவர்கள் கடவுளர்கள் தான், ஆனா மரணமில்லா பெருவாழ்வு கொடுக்க முடியும். அதான் மற்ற இறைவர்களால் ஆவது ஒன்றும் இல்லை. இதுதான் சான்று. ஏன் இது நம்ம கருத்து கிடையாது. நான் அருட்பெருஞ்சோதி தான் வணங்கு, மற்ற தெய்வம் நாம சொல்லல, அருட்பா சொல்லுது. நீ மற்ற இறைவரெல்லாம் உனக்கு மரணமில்லா பெருவாழ்வு கொடுக்க முடியாது. சாவதையும் பிறக்கிறதையும் இந்த அவஸ்தையை நீக்கணும்னா இது அருட்பெருஞ்சோதி இறைவனால் தான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நமக்கு தற்சுதந்திர பதிகத்துல வள்ளல் பெருமாள் சொல்றார். அப்ப தர்மத்தினுடைய உச்சம், தர்மம் என்ற ஒரு அடிக்கட்டடம். கடைக்கால் சொல்லுவாங்கல்ல, கடைக்கால் சொல்லுவாங்கல்ல, ஒரு பெரிய பில்டிங் இது அடி பில்லர் தான் முக்கியம் இல்லையா? ஒரு வீடு கட்டுவதற்கு அடி பில்லர் தான் முக்கியம். அந்த அடி பில்லர் தான் தர்மம். தர்மம் என்பது என்ன அப்படின்னாக்க, ஜீவகாரணி என்பதுனாக்க ஒரு சபை கட்டுவதற்கோ கட்டடம் கட்டுவதற்கோ எப்படி அடி பேஸ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அடி பில்லர் எவ்வளவு முக்கியமானதோ அது மாதிரி தர்மம் என்ற அடி பில்லர் மேலதான் நம்ம நாண சபை, சித்தி வளாகம் எல்லாமே நம்ம செய்ய போறோம். அப்ப தர்மம் தான் அடிப்படையாக இங்க இருக்கின்றது. அப்ப தர்மத்தை செய்கின்றவர்களை இறைவன் வழிநடத்தி செல்வார். வள்ளலார் சொல்றார், புண்ணிய பழங்களை வளம் வைதல். வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, நீங்க எதனால் செஞ்சுக்கிங்க, புண்ணிய பூமிகளை நீங்க வளம் செய்து கொள்ளலாம். வள்ளலார் ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க. இதுக்கு முன் இந்த வழிபாட்டுடைய லட்சணங்களும் வள்ளலார் வலியுறுத்துகின்ற லட்சணம். புண்ணிய பூமிகளை வளம் செய்தல், புண்ணிய தீர்த்தங்கள் ஆடல், புண்ணிய ஸ்தலங்கள்ல போயிட்டு வசிக்கிறது, புண்ணிய மூர்த்திகளை தரிசனம் செய்யறது, சோஸ்திரம் செய்யறது, ஜபம் செய்தல், விரதம் செய்தல், யாகம் செய்தல், பூஜை செய்தல் முதலிய சரியகிரியை செய்கின்ற விரதிகளும் பக்தர்களும் இருடிகளும் உணவை நீக்கி சாப்பிடாம உறக்கத்தை விட்டு இந்த உலக விஷயங்கள்லாம் விட்டுட்டு துறவியா போயிட்டு துறவியா இருக்கின்ற யோகிகளும், இந்த உலகத்துல நிறைய பூச்சாண்டி வேலைகள் செய்வாங்கல்ல, நிறைய பூச்சாண்டி வேலைகள், அளவிருந்த சித்திகள், இப்படி பண்ணுவார், அப்படி செய்வார், அப்படி லிங்கத்தை கேட்குவாங்க, அப்படி பண்ணுவார், இப்படி இந்த மாதிரி நிறைய சித்தித்தன்மைகளை பெற்ற சித்தர்களும் நித்தியங்கள் நித்தியா என்பங்களை அறிந்து எல்லா பற்றுகளையும் விட்டு பிரம்மனுடைய அனுபவத்தை பெற்ற பிரம்ம ஞானிகள் கூட வள்ளலார் சொல்லுகின்ற மரணமில்லா பெருவாழ்வு அந்த பெருவெளி உள்ள புண்ணிய இடத்துக்கு போயிட்டு ஜீவகாரணியம் தர்மம் புண்ணியம் என்ற சாவி எடுக்காம போனினா அருட்பெருஞ்சோதி இறைவன் உலக வீட்டுக்குள்ள விடாம போயிட்டு அந்த புண்ணியத்தை சம்பாதிச்சு எடுத்துருவா அப்படின்னு அவர்களே வெளியே அனுப்பிடுவாராம். அப்படின்னா இந்த ஜீவகாரணியம் இந்த தர்மத்தினுடைய பங்கு பலம் எப்படிப்பட்டது பாருங்க. இந்த ஜீவகாரணியம் இந்த தர்மம் என்ற சாவி எடுக்காம எந்த மாதிரி யோகங்கள் செய்து கொண்டு கடவுள் உலகத்துல போனா கூட அந்த கதவு கிட்ட போயிட்டு திரும்ப இறைவனால் திருப்பி அனுப்பப்படுவீர். அப்படி என்றால் இந்த ஜீவகாரணியத்தோட வல்லபம் எவ்வளவு பாருங்க. இந்த ஜீவகாரணியத்துடைய வல்லபம் கருணையை செய்யும் போது எப்படிலாம் நோயெல்லாம் போகுது. வள்ளலார் சொல்றாரு, நீங்க எவ்வளவு பெரிய நோய்களா இருந்தாலும் எவ்வளவு பெரிய துன்பத்தோட இருந்தாலும் நீங்க கருணை செய்யும் போது அந்த ஜீவகாரணிய பலம் உங்க துன்பத்தை மாற்றுங்கிறாரு. எப்படி நான் இப்ப கண்ணு போச்சுன்னு வச்சுங்களேன், கண்ணை உற்பத்தி செய்யறது எது? கண்ணை ஒவ்வொரு உறுப்பையும் எது உற்பத்தி செய்யுது? ஒவ்வொரு உறுப்பையும் உற்பத்தி செய்வது நம்முடைய உயிர் தான். சரிங்களா? இந்த உயிருக்குள்ளதான் இந்த செயல்பாடுகள் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்குது. அப்ப இந்த உயிருக்கு எல்லா உறுப்புகளையும் செய்ய தெரியும். இப்ப கண்ணு போச்சுனாக்க இந்த உயிர் நினைச்சதுனா ஒரு புது கண்ணை உற்பத்தி பண்ண முடியும். இந்த உயிருக்குள்ளார அவ்வளவு பெரிய சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்குது. இப்ப இந்த உயிர் என்ன பண்ணுது? கருணை இல்லாததுனால, உயிருடைய சுபாவம் கருணை, நம்முடைய உயிர் ஆன்மாவுடைய சுபாவம் கருணை. கருணையா இருந்த நாம தான் இந்த உலகத்துல பிறந்துட்டு இப்ப கருணையை பிராக்டிஸ் பண்றோம். அப்ப ஜீவகாரணியங்கள் செய்யும் போது ஜீவகாரணி செய்யும் போது
நம்ம அந்த சோல் மெல்ட்னு சொல்லுவோம், அந்த ஆன்மா உருக்கம். ஒருத்தன் கருணை பண்ணும்போது அவன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நாம சந்தோஷமா இருக்கிறோம். இப்ப நாம சந்தோஷமா இருக்கும்போது நமக்கு ஒரு நெகிழ்ச்சி உருவாகும். இந்த நெகிழ்ச்சி என்ன செய்யுதுனாக்க நம்முடைய மூளையில இப்போ கோபப்படும் போது நம்ம மூளையில வந்து ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், ரொம்ப ஒரு விரக்தி, ஒரு கோபம்னு நம்முடைய பிட்யூட்டரி சுரப்பில் ஒரு சுரப்பி சுரக்கும். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா சுரப்பிகளுக்கு தலைமை சுரப்பி பிட்யூட்டரி சுரப்பி தான். அப்போ நம்ம கோபப்படும் போது அங்கே ஒரு சுரப்பு. அது மாதிரி அப்போ சுரப்பு சுரக்கும் போது நமக்கு ரத்த ஓட்டங்களை அதிகப்படுத்தி கையில் ஏதாவது கண்டத்தை தூக்கி அடிக்கலாமாங்கிற பாவம் கோப உணர்வுகள் வரும்போது. அப்போ கருணை உணர்வுகள் வரும்போது நம்முடைய பிட்யூட்டரி சுரப்பில் ஒரு வகையான சுரப்பி கிளான்ஸ் சுரப்பி சுரக்குது. அந்த கிளான்ஸ் எதுனாக்க அதுதான் அமிர்தம். அந்த கிளான்ஸ் வந்து உங்க உடம்புல இருக்கிற எல்லா நோய்களையும் நீக்கக்கூடிய ஒரு அமிர்தம், ஒரு மருந்து. இப்படிதான் நம்ம உடம்புல இருக்கிற நோயை தீக்கு. தீராத வியாதிகளை கூட எப்படி தீக்குதுனாக்க நீ கருணையா பழக 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 அந்த உள்ளம் அந்த மெல்ட்டா ஒரு உணர்ச்சி போடுவோம். ஒரு மாதிரியா அழுவுகள்லாம் வரும். அந்த கருணையா பண்ணும்போது தெரியும். சில பேருக்கு அருட்பா படிச்சா அழுவு வரும், சில பேருக்கு இது கேட்கும் போது அழுவு வரும். அந்த ஆன்மா ஒரு நெகிழ்ச்சியா ஆச்சுனாக்கா சில பேருக்கு அப்படியே புல கண்டு தெரியும். அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். சில பேருக்கு அருட்பா பாடல் படிக்கும் போது வரும். நீ நல்ல ஆன்மா உருக்கத்தோடு அருட்பா படிச்சீங்கன்னா அழுதுகிட்டு தான் இருப்பீங்க. நீ நல்லா அழுத பிறகு பார்த்தீங்கன்னா உங்க நாக்கில் வந்து கொஞ்சம் இனிக்கும். இதை நீங்க ஃபீல் பண்ண முடியும். நீங்க ஆன்மா உணர்ச்சியோடு ஒரு மெல்ட்டா அதனுடைய குறைகள்லாம் நினைச்சிட்டு கடவுள் இப்படிலாம் சொல்றாரு, நம்ம இப்படிலாம் இவ்வளவு லட்சத்தகரன்னு கொஞ்சம் நல்ல உருக்கத்தோடு நீங்க படிச்சு உணர்ந்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து கண்ணுல வந்து தண்ணி வரும். அப்ப கருணை வெளிப்பட்டால் கண்களிலிருந்து தண்ணி வரும். கண்ணீர் தண்ணி வந்தா அதை பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாக்குக்குள்ளார அப்படியே ஒரு பெரட்டு ஒரு நாக்கு அப்படியே பின்னிக்கும். நாக்கும் பேச முடியாம நாக்கும் வாய் அப்படியே பின்னிக்கும். தண்ணி இல்லாம பின்னுது, அது மாதிரி பின்னிக்கும். நம்ம வாயை கொளருங்க. இது அனுபவம். வாயே ஒரு மாதிரியா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் லைட்டா இனிக்கும். அப்ப அது மாதிரி நீங்க கருணை செய்யும் போது, கருணையா இருந்து பழகும் போது உங்க மூளையில வந்து ஒரு சுரப்பி சுரக்கும். அந்த சுரப்பி உங்களுடைய உறுப்பு பழுதுபட்டா கூட புதுப்பிக்கும். கண் பார்வைன்னா கண் பார்வையை தெளிவுபடுத்தும். நோய் வந்து ரெண்டு காரணம். ஒன்று விட்டல் பவர் டெஃபிஷியன்சி, உயிராற்றலோட பற்றாக்குறை. ஒன்று கழிவுகளுடைய தேக்கம். நீங்க கருணையா இருக்கும் போது என்ன ஆகுறாங்க, அந்த உயிராற்றல் பெருகும். அந்த அமிலம் தான் உயிர். அந்த உயிராற்றல் விட்டல் ஃபோர்ஸ் உடம்புல பெருகி நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும். இப்படி கருணையா இருக்க 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 தீராத வியாதின்னு டாக்டர்களாக சொன்னாங்க. ஏற்று சூளை என்பது சரவாங்கிவாதம், ரொமேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் சொல்லுவாங்க. குன்மம் என்பது 8 வகை அல்சர், குன்ம நோய். குஷ்டம்னா இப்படி பிடிச்சிக்கும். ஸோ இதுதான் தீராத வியாதிகள் அப்படின்னு டிக்ளேர் செய்யப்படுது. கேன்சராக கூட வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நோய் உற்றவர்கள் கருணையா பழகும் போது, கருணையா இருக்கும்போது மற்ற உயிர்கள் துன்பத்தை நம்ம துன்பம் ஒன்றும் இல்லை. ஒரு ஆடு ஈத்துப்புற வெட்டுறதுக்கு நீ நினைச்சினா டக்குன்னு கண்டித்து வந்துடும். அந்த ஆடுகிற இடத்துல நம்ம பிள்ளைய ஒரு இட்டுட்டு போயிட்டு கூப்பிட்டு போட்டு வெட்ட போறான் அப்படிங்கிற உணர்வு மட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்ணி தண்ணி உடனே வரும். வருமா வராதா? எங்க அண்ணனை ஜாலியா கூப்பிட்டு போறாங்க வெட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லுவோமா நம்ம? இப்ப நம்ம அண்ணனா நினைச்சு வந்த ஆட்டை எங்க அண்ணனை கூப்பிட்டு போறாங்க ஜாலியா வெட்டிட்டு வாங்களே அப்படின்னு சொல்லுவோமா? நம்ம சொல்லுவோமா? உடனடியே கண்ணு தண்ணி வரும்ல. உடனடியே ஏதாவது செய்து எங்க அண்ணனை காப்பாற்றணும்னு நம்ம நினைப்போம்ல. எங்க அண்ணனை கூப்பிட்டு போற ஒருத்தர் என்ன நினைப்போம்? நம்ம சகோதரனை கூப்பிட்டு போகும்போது ஏதாவது செஞ்சு காப்பாற்றவே முடியலன்னா அழுவ வந்து நம்ம சகோதரர்களையும் ஒருத்தனை வெட்ட கூப்பிட்டு போனா நமக்கு கண்ணீர் வரும். அந்த உணர்வுகள் இருந்து கண்ணு தண்ணியில கண்ணீர் வரும். கண்ணு தண்ணியில கண்ணீர் வந்தா அந்த கண்ணீர் வந்த கருணை முகத்துக்கு கருணை கண்ணுக்கு இவனை பார்த்துடலாம். நீங்க சும்மா கனவுல பார்த்தேன், அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன், கண்ணை மூண கடவுளை என் கூட காஃபி சாப்பிட வந்தாரு, இந்த கதையெல்லாம் ஓரமா வச்சிருங்க. ஒரு உயிருக்கு துன்பப்படுது தன் உயிரா நினைச்சுக்கிட்டு உள்ளத்தில் கருணை இருந்தால் கண்ணீர் தண்ணி வரும். கண்ணீர் தண்ணி வந்தால் அந்த கண்ணுக்கு இறைவன் பார்ப்பான். இறைவனை நீ பார்க்க முடியும். நான் சொல்றேனா அப்படின்னா நான் சொல்லல.
இறை இன்ப குழைவு பதிகம். திருவருட் பாராந்தரமில் இறை இன்ப குழைவு பதிகத்துல முதல் பாடல். கருணை ததும்பி பொது நோக்கும் கண்ணில் கிடைத்த கண்ணு. இறைவன் யாருடைய கண்ணுக்கு அகப்படுவார்? கருணை ததும்பி. கருணை ததும்பி என்பது இப்படிதான், அப்படியே நம்ம ததும்பி அப்படியே உள்ளத்துல உருக்கம் வந்துடும். அந்த உயிர் சாப்பிடும்போதே எப்படியாவது நம்மளால ஒண்ணு முடியல, இந்த உடம்பு இருந்து எதுக்கு வேஸ்ட், இந்த ஆட்டை காப்பாற்ற முடியலையே, அதை கொஞ்ச நேரத்துல வெட்ட போறானே, அப்படியே கண்ணீர் வந்துச்சுன்னா அதான் ததும்புறது. கருணை ததும்பி பொது நோக்கும் கண்ணீர். பொது நோக்கம் எல்லா உயிர்களையும் தம் உயிரை ஆடு, நம்ம வீட்டு ஆடு, இல்லை எங்க அண்ணன் எங்க தம்பி அப்படின்னு பார்க்கல, பொது நோக்கத்தோட பார்க்கிறோம். கருணை ததும்பி பொது நோக்கும் கண்ணில் கிடைத்த கண்ணு. இறை என்ப குழைவு பதிகம். அந்த கண்ணுக்கு இறைவன் தென்படுவார். அந்த கண்ணால் இறைவனை பார்க்கலாம். அப்ப உள்ளத்தில் கருணை இருந்தால் கண்ணீர் தண்ணி வரும். கண்ணீர் தண்ணி வந்தால் கண்களில் இருக்கின்ற கண்மணி வருமோ தூண்டப்படும். கல்லுக்குள்ள கண்ணே கண்மணியேங்கிற நல்லதார் இறைவனை எப்படி சொல்றார்? இறைவன் கண்ணே கண்மணியே. உள்ளுக்குள்ள கண்மணி எப்படி தூண்டப்படும்னாக்க உள்ளத்தில் கருணை ததும்பினால் கண்ணீர் வெறிவரும். ஏனென்றால் நம்முடைய உயிர் மனம் என்பது நீர்க்கூறு தான். ஒவ்வொரு உறுப்பு ஒவ்வொரு இது. மனம் நீர்க்கூறு. அப்போ உள்ள மனம் கரையும் போது அதோடைய வெளிப்பாடு கண்ணீர் தண்ணி வரும். சோல் மெல்ட்பாங்கல்ல, ஆன்மா உணர்ச்சி, ஆன்மா உருகும் போது கண்ணீர் தண்ணி வரும். அப்ப கண்ணீர் தண்ணி வரும்போது கண்ணுக்குள்ள கண்மணி வர்மம் தூண்டப்படும். கண்ணுக்குள்ள கண்மணி வர்மம் தூண்டப்பட்டா நம்முடைய புருவ மத்தி 10வது வாசல் என்கிற இடம் தூண்டப்படும். இந்த 10வது வாசல் தூண்டப்பட்டா இந்த 10வது வாசல் பிட்யூட்டரி சுரப்பி தூண்டப்படும். பிட்யூட்டரி சுரப்பிக்கு உள்ளார ஹைப்போதாலமஸ் சுரப்பி இருக்குது. இந்த ஹைப்போதாலமஸ் உள்ளார கடவுளுடைய பாட்டு இருக்குது. அந்த இடம் தூண்டப்பட்டால் நம்முடைய உச்சந்தலைக்கு மேல 12 விரல்கடைக்கு மேல திரியோத சாந்தம் அப்படின்ற நிராதார நிலை இருக்குது. 6 நிலைகள் நிராதார நிலை. அந்த திரியோத சாந்த நிலை தூண்டப்பட்டு நிராதார நிலை தூண்டப்படும். அந்த நிராதார நிலை தூண்டப்பட்டாதான் இறைவனுடைய அருள் இந்த உச்சந்தலையுடைய உடம்புக்குள்ள வரும். வள்ளலார் சொல்றாரு, தோழெல்லாம் அந்த அருள் பொருந்தும் போதுதான் உடம்புக்குள்ள என்னென்ன மாற்றம் நடக்குதுன்னு வள்ளலார் சொல்றாரு. தோழெல்லாம் குறையுது. அப்படியே இந்த பஞ்சபூதத்தான அந்த உடம்பு அப்படியே மெல்ட் ஆகுது. அந்த அமிர்தம் சுரக்கும் போதுதான். அந்த அமிர்தம் உச்சி வழியா திரியோத சாந்தம் இங்க ஒரு 12 விரல்கடைக்கு மேல இங்க ஒரு 6 நிலைகள் நிராதாரம் பாங்க. இந்த உச்சந்தலைக்கும் இந்த புருவமத்துக்கு மேல மேல்நிலை ஆதாரம், இதுக்கும் கீழே கீழ்நிலை ஆதாரம். 3 வகையான ஆதாரங்கள் சக்கராஸ். கீழ்நிலை சக்கரங்கள், மேல்நிலை சக்கரங்கள், ஆதாரமே இல்லாம நிக்குது இப்படி. சோ அந்த ஆதாரங்களையும் வள்ளல் பெருமா உருக்குவதற்கு தான் இந்த பரம ரகசியத்தை சொன்னார். இந்த நிராதார நிலைகளை பற்றி ஆணி பொன்னம்பலத்தை கண்ட காட்சி அடிக்கிற பதிகத்துல அது எல்லாம் இந்த நிராதார நிலைகள் எப்படி உருகுதுன்னு தான் சொல்லுவார். 1008 கமல், 108 கமலம், பலிபீடம் அப்படின்ட்டு வள்ளல் பெருமா அந்த நிராதார நிலைகள் எல்லாம் எப்படி தூண்டப்படுதுன்னா இந்த கருணைக்கு தான் தூண்டப்படுதுங்கிற. நான் மேல்நிலை ஆதாரம் தூண்டப்படுதுன்னா வாசியோகம் செய்யணும், கீழ்நிலை ஆதாரம் தூண்டப்படுதுன்னா குண்டலினி யோகம் செய்யணும். ஆனா நிராதார நிலைகள் தூண்டப்படுவது எப்படி உருக்குவது எப்படி தூண்டப்படுதுன்னா கருணைக்கு மட்டும்தான் தூண்டப்படும். அந்த கருணைக்கு தான் தர்மசாலர் அவசியம். இந்த கருணையை நீ வளர்க்கணும்னு தான் வள்ளலார் வைகாசி 11 தர்மசாலையை ஆரம்பிச்சார். சுத்த சன்மார்க்கத்துல மட்டும்தான் நிராதார நிலைகள்லாம் தூண்டப்படணும், அதையெல்லாம் உருக்கி ஆகணுங்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்ப கீழ்நிலை ஆதாரம், மேல்நிலை ஆதாரம், நிராதார நிலைகள்லாம் தூண்டப்படும். அதுக்காக தான் வள்ளலார் புது ஒரு யோக முறையை நமக்கு அறிமுகப்படுத்துறார். அதுதான் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது ஏதோ புது வார்த்தைன்னு நினைக்க வேணாம். அன்னத்தை தானம் செய்தால் அன்னதானம். சாப்பாடு போடுற விஷயம் தான், நல்லா பாருங்க. ஒரு அன்னத்தை தானம் செய்தால் அன்னதானம். ஆனா வள்ளலார் அன்னதானமா செய்ய சொல்றாரு, ஜீவகாருண்யம். என்கிட்ட சாப்பாடு இது நான் கொடுக்குறேன், அன்னத்தை தானம் பண்றேன், அது அன்னதானம். ஆனா அவன் என் உயிர், என்னுடைய சகோதரன். பசிச்சு ஒருத்தங்கிறான் பத்திய, ஒரு பசிச்ச ஏழை இருக்குதுயா, அவனும் நானும் சகோதரன், அவனும் நானும் ஒரே வயிற்று பிள்ளை, அவன் என் சகோதரன், அவன் ஒரு உயிர், அவனுக்கு வலிச்சா எனக்கு வலிக்கும் அப்படின்னு ஜீவன் பால் கருணை கொண்டு உணவு கொடுத்தா ஜீவகாருண்யம். அவனுக்கு அன்னத்தை தானம் பண்ண அன்னதானம், அவனுக்கு கருணை கொண்டு அன்னத்தை கொடுத்தால் அது ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யத்துக்கும் அன்னதானத்துக்கும் புரியுதுங்களா? அன்னதானம் செய்தால் சிவலோகம் போலாம், ஜீவகாருண்யம் செய்தால் சிவலோகத்தையும் கடந்த
பெருவெளி பெருசுக வெளிக்கு போகலாம். வள்ளலார் சொல்லுகின்ற உலகத்துக்கு, அருட்பெருஞ்சோதி உலகத்துக்கு போகலாம். இப்போ வள்ளலார் வலியுறுத்துவது ஜீவ காருண்யம். அப்ப நம்ம கருணை இல்லாம இங்க சோறு போட்டு பிரயோஜனம் இல்லை. கருணை இல்லாம சோறு போட்டா அதுக்கு பேர் அன்னதானம். வள்ளலாருக்கு நம்ம அன்னதானம் பண்ண வரல, அது புண்ணியம் கிடைக்கும். ஆனா நமக்கு ஜீவகாரணம், அதனையும் கடந்து ஜீவகாரணி செய்ய வரும். ஜீவகாரணி என்பது வாங்குறவனே தன் உயிரை நினைச்சு கொடுக்கறது. சாப்பாடு வாங்குறான் பாத்திய, என்கிட்ட காசு இருக்குது, நான் 4 இட்லி கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்க கூடாது. அவன் என்னுடைய சகோதரன், அவனுக்கு வலிச்சா எனக்கு வலிக்கும். ஐயோ நம்ம சகோதரன் நம்மகிட்ட கை நீட்டி கேட்கிறானே, நம்ம சகோதர ஆன்மா நம்மகிட்ட கை நீட்டி, இறைவா அந்த ஆன்மாவுக்கு துன்பத்தை சரி பண்ணு, அடுத்த வேளை சாப்பாட்டை நீ அவனுக்கு கொடு. சாப்பாடு கொடுத்துட்டு இந்த வேளை ஏதோ உன் கருணையால் நான் கொடுத்தேன், அடுத்த வேளை சாப்பாட்டையும் கொடு, அவனை அந்த துன்பத்திலிருந்து நீக்கு அப்படின்னு கருணை கொண்டு வழிபாடு செய்யணும் பத்தியா, அதுதான் ஜீவகாரணம். சாப்பாடு அப்படி கொடுத்துட்டு அடுத்த வேகத்தை திரும்பிட்டு போறது அன்னதானம். ஆனா இங்க அன்னதானம் வள்ளலார் சொல்லல, ஜீவகாரணி சொல்றார். அவனுக்கு அந்த துன்பமே நீங்கணும் அப்படின்னு விரும்புறேன் பத்தியா, அதுதான் சகோதரத்துவம், அதுதான் சகோதர ஆன்மா உருக்கம், இதுதான் ஆன்மா உருக்க வழிபாடு. அப்படி நினைப்புக்கு பேர் தான் ஜீவகாரணி. ஜீவகாரணியம் செய்தாதான் ஆன்மா உருகும். ஆன்மாக்குள்ள அருள் எப்படி வெளிப்படுறாங்க? ஒரு ஒரு தயிர்க்குள்ளற நெய் இருக்குது, தயிர்க்குள்ளற நெய் இருக்குது. அப்ப தயிரை மத்து வச்சு கடைய 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 தயிருக்குள்ள வெண்ணெய் எப்படி திரண்டு வருமோ அது போர் இறைவன் உள்ளத்துக்குள்ள ஆன்மாக்குள்ள இருக்கிற ஆன்மாவை கடையணும். எதை கொண்டு கடையணும்? கருணையை கொண்டு, ஜீவகாரணத்தை கொண்டு கடைய 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 ஜீவகாரணி செய்ய 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 ஜீவகாரணியம் செய்வது. அந்த ஜீவகாரணி தான் மத்து, ஜீவகாரணி தான் மத்து, அந்த தயிர் தான் ஆன்மா. அப்ப ஆன்மாவை கடைய கடைய கருணை கொண்டு கடைய கடைய ஆன்மாக்குள் இருக்கின்ற கடவுள் அருள் வெளிப்படும். அந்த அருளை வைத்து கொண்டு போனால் இறைவன் உலகத்துக்கு போகிவிடலாம். இல்ல நம்ம அப்பா அம்மா செஞ்சு கொடுத்த இந்த 5 பஞ்சபூத உடம்பை கொண்டு போனால் இறைவன் தன் உலகத்துக்கு விடமாட்டார். தன் உலகத்துக்கு டூப்ளிகேட்டு ஆன உடம்ப, சாப்பாட்டை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நரம்ப, ஆக்சிஜனை கொண்டு நம்பி கொண்டிருக்கிற இந்த உடம்பை கொண்டு உடம்பை வைத்து கொண்டு போனால் இறைவன் தன் உலகத்துக்கு அனுமதிப்பில்லை. இறைவன் தன் உலகத்துக்கு அனுமதிப்பதில்லை. ஊற்ற குழிதனிலே மண்ணை எடுத்து குதிர புனிலே உண்ட சேர்த்து வாய்த்த குயவன் அவன் பண்ணும் பாண்டும் அறக்கோட்டுக்கு ஆகாது என்று ஆடாய் பாம்பேன்னு பாம்பாடி சொல்றார். ஊத்த குழி என்பது 10 மாசம் பெண்களுடைய தீட்டு மாதவிடாய், அதுல உருவாகின அந்த உடம்பை கொண்டுகிட்டு நீ இறைவன் உலகத்துக்கு போனா இறைவன் தன் உலகத்துக்கு இந்த உடம்பை அனுமதிப்பதில்லை. இறைவன் எந்த உடம்பை அனுபவிக்கிறார்? சுத்தமான பொண்ணு உடம்பை அனுபவிக்கிறார். சுத்தமான பொண்ணு உடம்பு யாரிடம் இருக்கிறது என்றால் இறைவனிடம் இருக்கிறது. அப்ப இறைவன் எப்படி நம்ம செஞ்சு கொடுப்பார் என்றால் கருணையின் அடிப்படையில் செய்து கொடுப்பார். கருணை வளர்ப்பதற்காக, கருணை உற்பத்தி செய்வதற்காகவே நமக்கு தொடங்கப்பட்ட ஒரு அடையாள சின்னமாகத்தான் தர்மசாலை தொடங்கி. ஒவ்வொரு மனிதனும் கருணையின் அடிப்படையில் தான் கடவுளர்களை பெற முடியும் என்பதனுடைய அடையாள சின்னம் தான் தர்மசாலை. அந்த தர்மசாலையை துவக்கிய தினம்தான் இந்த தினம். சரிங்க, எப்படியோ எங்களால முடிஞ்சது இந்த ஈரோட்ல போறதுட்டு வாழ்றோம், தர்மத்தை பண்றோம். இறைவன் எங்களுக்குலாம் அருள் உண்டா, இல்ல இறைவன் உலகத்து உண்டா? சரி, இப்படியெல்லாம் சொல்றீங்க. எல்லா உயிரையும் தன் உயிர் நினைக்கிற வரைக்கும் நான் செத்து தான் பிழைக்கணுமா? எல்லா உயிரையும் தன் உயிரை நினைக்கிற வரைக்கும் அப்ப நான் சாகுதுமா? இந்த துன்பத்தில் அவஸ்தப்பட்டுதான் ஆகணுமா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நாங்க கடைப்பிடிக்கிறோமே, மகா மந்திரம் சொல்றோம், கொஞ்சம் கொஞ்சம் கடைப்பிடிக்கிறோமே, அதுக்கு எதுவும் இல்லையா? அதுக்கு எதுவும் ஒரு பெனிஃபிட் இல்லையா? இல்லை எப்ப கிடைக்கும் அப்படின்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நீங்க நினைக்கிறது, பேசுறது, செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த உலகத்துல பெனிஃபிட் உண்டு. நம்ம முதல்ல வரும்போதே எல்லாத்தையும் மகாமந்திரம் சொல்ல சொல்லுமா? மகாமந்திரம் சொல்ல சொல்லுமா? மகாமந்திரம் சொல்ல சொன்னோமா? அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. இந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் என்பது நம்முடைய அருட்பெருஞ்சோதி கடவுளுடைய போன் நம்பர் வச்சுக்கீங்க. அருட்பெருஞ்சோதி இறைவனுடைய போன் நம்பர் என்னன்னாக்க மகாமந்திரம் தான் போன் நம்பர். இப்போ என் நம்பருக்கு 97897888198 அப்படின்னு நீங்க தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு லிங்க் பண்ணிட்டீங்க. தெரிஞ்சோ தெரியாமலே லிங்க் பண்ணிட்டீங்க. எனக்கு மிஸ் கால் வந்துருமா? நீ தெரியாம கூட கால் பண்ண வச்சுக்கீங்க, தெரியாம கூட என் நம்பரை போட்டீங்க. ஆனா எனக்கு மிஸ் கால் தானே, மிஸ் கால் போகுமா? மிஸ் கால் மறையுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு கால் பண்ணிட்டா மிஸ் கால் தான், அது மாதிரி. அது போல நீங்க இங்க ஈரோடு சங்கத்துக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி சொல்லியாச்சு.
நீ சொன்ன உடனடியா அருட்பெருஞ்சோதி இறைவனுடைய மொபைலுக்கு மிஸ்கால் போயாச்சு. நீங்க தெரிஞ்சு சொன்னீங்களோ தெரியாம சொன்னீங்களோ உங்களை இனிமே விட போறது இல்லை. யாரு? கடவுள் விடுவாரா? தெரியாம நான் சொல்லிட்டேன், தெரியாது போகுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ மிஸ்கால் தான். நீங்க அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லிட்டீங்க. பலவாறு அருட்பெருஞ்சோதி இறைவன் மகள் மிஸ்கால் போயிடுச்சு. உங்களை இனிமே விட போறது இல்லை. நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, தர்மம் பண்றீங்களோ பண்ணலையோ, உங்க கையில இருக்குதோ இல்லையோ, நீ எல்லா உயிரையும் தம் உயிர் போல் நினைக்கிறீங்களோ நினைக்கலையோ, இல்ல இந்த ஜென்மமோ அடுத்த ஜென்மம் எந்த ஜென்மம் தெரியாது, உங்களை விட போறது இல்லை. இதை வலியுறுத்துகிற ஒரு பாடல் நம்முடைய திருவருட் பாடல் இருக்கு. பாடலை நோட் பண்ணீங்க. இறைவன் இந்த மனிதனுக்கு நீ அருட்பெருஞ்சோதி இறைவன் சொன்னதுனால 5 சத்தியம் பண்ணி சொல்றார். கேரண்டியா வாரண்டியா உங்களுக்கு எல்லாம் நான் அருள் தருவது கட்டாயம், அருள் தருவது சத்தியம் என்று 5 சத்தியம் செய்து இறைவன் நமக்கு சொல்றார். இந்த அற்பமான உடலுக்கு, இந்த அற்பமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இறைவன் 5 சத்தியம் செய்து சொல்லுகிறார். பாடல் நோட் பண்ணிக்கங்க. 565வது பாடல் இந்த புத்தகத்துல. சரிங்களா? முதல் படி, புத்தி அஞ்சேன் சற்றும் என் நெஞ்சமே சிற்பொது தந்தையார் நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தினர், நீ இனி நன் முத்தியும் நாணமே சித்தியும் பெற்று முயங்கிடுவாய். சத்தியம் 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 சத்தியமே. நீ விரும்பலையோ, நீ கடைப்பிடிக்கிறையோ, உன்னை இறைவன் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது சத்தியம் 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 என்று 5 சத்தியம் சொல்லப்பட்ட மார்க்கம் நம்முடைய சன்மார்க்கம். நமக்கு கேரண்டியா சார்? கேரண்டி சார் வாரண்டியா இருக்குதா? ஒரு சட்டம் எடுத்தா கேரண்டி வாரண்டி கேட்குது, ஒரு சட்டம் எடுத்தா கேரண்டி வாரண்டி கேட்கறதில்ல. அதுபோல இந்த மார்க்கத்தில் பயண செய்யர்கள் கேரண்டி வாரண்டியா நமக்கு இறைவன் அருள் பண்ணுவாரானா? 5 சத்தியம் இறைவன் கடவுள் நமக்கு மனிதனுக்கு சத்தியம் செய்து கொடுத்துருக்கார். உங்களுக்கு சத்தியமா நான் கொடுப்பேன். எப்பவோ எந்த ஜென்மமோ தெரியாது. நீங்க ஒரு டைம் மகாமந்திரத்தை சொல்லிட்டா கூட, ஒரு டைம் நீங்க வடலூர் வந்துட்டா கூட உங்களை திருத்தி என் உலகத்து முத்தி சித்தி இன்பத்தை நான் கொடுப்பேன். இது சத்தியம் 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 என்று சொன்ன ஒரு கேரண்டி வாரண்டி கொடுத்த ஒரு மார்க்கத்தோட தான் நம்ம பயணிக்கிறோம். அப்புறம் என்ன, நமக்கெல்லாம் ஜாலி தானே, நமக்கு என்ன கவலை? நம்ம விரும்புறோமா விளையில, நம்மளை திருத்த வேண்டியது தகப்பனுடைய கடமை. நம்மளாம் அருட்பெருஞ்சோதி இறைவனுடைய பிள்ளை. நம்ம கெட்டவனாகிறோமோ, நம்ம பிள்ளை கெட்டவனா இது எப்படியாவது நம்ம செய்யற தப்பெல்லாம் மன்னிச்சுட்டு நம்ம செய்யற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு எப்படியாவது நம்மளை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது யாரோட கடமை? ஒரு அப்பன் கைவிட்டுருவானா? மகன் என்னதான் தப்பு பண்ணட்டும், ஒரு அப்பன் கைவிட்டுருவானா? நம்ம அப்ப கைவிட, தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். இவர் மட்டும் கைவிடுவாரா? கைவிட மாட்டான் என்று ஊதுதே செங்கி. ஸோ அப்படிப்பட்ட கேரண்டியான ஒரு மாரண்டியான மார்க்கத்தில் நாம் எல்லாம் பயணிக்கிறோம். நம்ம கவலை வேண்டாம், ஜாலியா இருங்க, ஜாலியா சன்மார்க்கத்தை கடைப்பிடிங்க. ரொம்ப சோகமா கடைப்பிடிக்க வேணாம், ரொம்ப வருத்தமா கடைப்பிடிக்க வேணாம், சும்மா புள்ள புனையெல்லாம் விட்டுட்டு கடைப்பிடிக்க வேணாம். அழகா இருக்க வேணாம்னு சொல்லல, நல்லா துணிமணிகள் கட்ட வேணாம்னு சொல்லல, குடும்பத்தை விட்டு வர வேணாம்னு சொல்லல, எதையுமே உங்களை சொல்லல. உங்க குடும்பத்துல ஜாலியா இருங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா படிங்க, மகனை எல்லாத்தையும் நல்லபடியா கவனிச்சிங்க, குடும்பத்தை கவனிச்சிங்க, உறவுகளை கவனிச்சிங்க, எல்லா உயிர்களையும் கவனிச்சிங்க. அது போல எல்லா உயிரும் உங்க குடும்பத்தை கவனிப்பதை போல எல்லா உயிரையும் கவனிச்சு ஜாலியா இருக்க. நம்ம கடவுள் கருணை கடவுள். குற்றம் செய்யணும் குணமாக கொண்டு நம் அற்றம் தவிர்க்கணும் ஐயர். நம்ம குற்றமே செஞ்சா கூட நம்மளை திருத்தக்கூடிய கருணை, தனி பெரும் கருணை, அது அருட்பெருஞ்சோதி கடவுள். நமக்கு கவலை வேண்டியதில்லை, நம்மளை திருத்த வேண்டியது அவன் பொறுப்பு. நம்ம தப்பு குற்றம் செய்தல் நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். நான் என்ன செய்வேன்? எங்க பார்த்தாலும் மாயா இருக்குது, எல்லாம் அழகழகான பொண்ணா போறாங்க, பார்க்காம நான் என்ன செய்வேன்? எல்லாம் அழகழகான காரா போகுது, காரை பார்க்காம நான் என்ன செய்வேன்? பெரிய பெரிய அழகான இந்த கொங்கு நாட்டில் அழகழகான வீடா கட்டிக்கிறீங்க, நானும் வீடு கட்டி நினைக்கிறது தான். ஸோ நான் இந்த தரத்துல தான் இருக்கிறேன் சாமி. நீ பெரிய ஆளு, பெரிய அறிவு, மகன் இப்படிதான் ஆகுறேன், எப்படியே பார்த்து நான் திருத்தி இந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது என் கடமை. நான் சத்தியமங்கலத்துக்கு போறேன்னா ஈரோட்டில் பஸ் ஏறலாம், உன் உலகத்துக்கு எந்த ஊர்ல பஸ் ஏறுறது, எங்க போய் ஃப்ளைட் ஏறுறது, எங்க போறது எனக்கு தெரியாது. நான் அப்படியே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி ஏங்கிக்கிட்டும் ஓங்கிக்கிட்டு உட்கார். நீ என்னை பார்த்து திருத்தி கொண்டு போ.
அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம அப்பா அங்க அவரு. கடவுள் யாரு? நம்ம அப்பா. அவன்கிட்ட தான் கேட்க முடியும். இங்க பெத்தா பட்டா போய் கேட்டீங்கன்னா அவ்வளவுதான். உன்னை வளர்த்தனா தம்பி முடிஞ்சு போச்சு, உன் வேலையை நீ பாரு, என் வேலைதான். இங்க பெத்தா அப்பன்கிட்ட பெத்த புருஷன்கிட்ட இவங்கெல்லாம் போய் கேட்க முடியாது. நம்ம அப்பா அருட்பெரும் ஜோதி கடவுள். நீ எதை வேணாலும் கேளு, அவர் கொடுப்பார். ஜாலியா கேளுங்க. என்ன கடவுளே, எனக்கு யாரை பார்த்தாலும் ஆசையா இருக்குது, இதை கொஞ்சம் சரி பண்ண மாட்டீங்களா? இப்படி ஜாலியா கேட்கலாம். என்ன பார்த்து எந்த காரை பார்த்தாலும் வாங்கின ஆசையா இருக்குது, இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்களேன். இப்படி ஜாலியா கேளுங்க. எந்த பொண்ணை பார்த்தாலும் கல்யாணம் பண்ணலாம்னு தோணுது, இதை நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி விடுங்க. எந்த அழகான பிள்ளைங்களாம் பார்த்தா நம்ம பிள்ளைகளா இருக்கக்கூடாதா? ஒரு அழகான பிள்ளையை பார்த்தா ஐயோ இந்த பொண்ணு எனக்கு பிறந்தக்கூடாதா, இப்படி தோணுது. எந்த பதவியை பார்த்தாலும் நான் இருக்கக்கூடாதா? நான் ஒரு ஸ்டாலின் போல நான் சிஎம் வந்தா எப்படி இருக்கும், எனக்கு பின்னாடி வருவாங்க. இப்படியெல்லாம் இந்த லட்சணத்துல நான் இருக்கிறேன். ஜாலியா கடவுள்கிட்ட கேளுங்க. கடவுள் சிரிப்பாள தர நம்ம அவளை கோவிச்சுக்க மாட்டேன். நம்ம கடவுள் எப்படி தெரியுமா? தனிப்பெரும் கடவுள். இப்படி நீ சொன்னீங்கன்னா கடவுள் கோவிச்சுக்கோரா? நான் என்னப்பா பண்ணுவேன், நீ தான் மாயையில படிச்ச, நானா கேட்டேன், நானா இந்த ஆசையெல்லாம் கேட்டேன், இந்த ஆசையெல்லாம் நானா கேட்டேன். இல்ல ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல 2 கிலோ ஆசையை கொடுங்க, நானா வாங்கிட்டு வந்தேன். 2 கிலோ காமத்தை கொடுங்க, 2 கிலோ கோபத்தை கொடுங்க, நாமளா வாங்கிட்டு வந்தோம். நமக்கு வாங்க தான் தெரியுமா? இதெல்லாம் நீ தான் செட்டிங் பண்ணி அனுப்புன, அப்ப நீ தான் திருத்தணும். நீ தான் இதை செட் பண்ணி எனக்கு அனுப்புன. காம படப்புயிர் கண் தொடரா வகை ஆமறு அடக்கும் அருட்பெரும். நான் இதை ஜாலியா சொல்றேன், ஆனா இதெல்லாம் அருட்பால உள்ள விஷயம் தான். காமத்தை யாரும் அடக்க முடியும்? யார் அடக்க முடியும் காமத்தை? காம படப்புயிர் கண் தொடரா வகை ஆமறு அடக்கம் இறைவன் தான் அடக்கி கொடுக்க முடியும். நான் வந்து காமம் இல்லைங்க, நான் யோக்கிய, நான் வெள்ளச்சட்டை கட்டிக்கிட்டேன், நான் சொன்னா அது நடிப்பு. உப்பு போட்டு தண்ணி குடிக்கிற வரைக்கும் யாருக்காவது காமம் இல்லை கோபம் இல்லைன்னா நடிப்பு. லட்சணம் இப்படிதான் இருக்குது. பேசுறோம், தெளிவு பேசுறோம், ஆனா லட்சணம் எப்படி இருக்குது? இப்படிதான் இருக்குது. இது கடவுளுக்கு தெரியும். நாம இங்க நடிக்க வேண்டியது. நடிப்பதற்கெல்லாம் இங்க மார்க் எதுவும் போட போறது இல்லை. எப்படி இருக்குங்களா யதார்த்தமா இருங்க. இறைவனுக்கு யதார்த்தமா சகஜமா இருப்பதுதான் பிடிக்கும். தன்னை ஒரு பில்டப் காட்டுக்குது, நான் அப்படி நான் இப்படி, நீ இது இறைவனுக்கு பிடிப்பதில்லை. உள்ளது உள்ளபடியா நடங்க, இறைவனுக்கு பிடிக்கும். உங்களுக்குள்ள உணர்வுகள் எதுவாக இருந்தாலும் கடவுள்கிட்ட ஜாலியா பேசுங்க. கடவுளே என்னமோ தெரியல, காமமா இருக்குது, கோபமா இருக்குது, யாரை பார்த்தாலும் ஆசையா இருக்குது, கடவுள்கிட்ட கேளுங்க. கடவுள் உங்களுக்கு அடக்கி கொடுப்பார். கடவுள்கிட்ட கேளுங்க, வேண்டியதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார், வேண்டியதெல்லாம் அளிப்பார். நமக்கு தான் அவர் உலகம். நம்ம இங்க இருக்கிறோம் பாத்தீங்களா, ஈரோடு சங்கத்தில் நமக்கு எல்லாத்துக்குமே அந்த உலகம் ரிசர்வ் செய்யப்பட்டது. நீங்களா சும்மாலாம் இங்க வரல, உங்களுக்கு ஏற்கனவே புக்கிங். உங்களை கடவுள் ஏற்கனவே தேர்ந்தெடுத்து தான் வந்துருக்கீங்க. நீங்க நினைக்கிறீங்களா நம்ம ஜாலியா வந்தா டைம் பாஸ் வந்தேன்னு? உங்களை இறைவன் வந்து தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணிட்டார். உங்களை எல்லாம் தன் உலகத்துக்கு எடுப்பதற்கு இறைவன் செலக்ட் பண்ணிட்டார். உங்க ஆன்மா அக்கௌண்ட்லாம் பார்த்துட்டு செலக்ட் செஞ்ச பிறகுதான் உங்களுக்கு இங்க கொண்டு வர்றார். உங்களுக்கு ஒரு வாழ்க்கை செலக்ட் செய்யப்பட்டது, பதிவு செய்யட்டாச்சு. பதிவு செய்வாங்கல்ல, வீடுலாம் பதிவு பண்ணுவாங்க, இடத்தெல்லாம் பதிவு பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாம் பதிவு பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களெல்லாம் கடவுளா ஆகிறதுக்கு பதிவு செய்யப்பட்டது. நம்புறீங்களா? நமக்கு எல்லாம் மரணமில்லா பெருவாழ்வு ரிசைவ் செய்யப்பட்டிருக்குது. நீங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப நாளைக்கு என்ன ஊருக்கு போறீங்க, அடுத்த மாசம் என்ன ஊருக்கு போறீங்க உங்களுக்கு தெரியுமா? ஆனா அது வந்து பதிவு செய்யப்பட்டது. தெரியுங்களா? அடுத்த மாசம் நீங்க யாரை மீட் பண்ண போறீங்க, எங்க பேச போறீங்கன்னு. நான் இன்னைக்கு ஈரோட்ல இங்க பேசுறத பல வருடங்களுக்கு முன்னே பதிவு செய்யப்பட்டிருக்குது. நானா சும்மாலாம் பிளான் பண்ணல. ஏதோ அங்க வந்தாங்க, அந்த அம்மா அவங்க பேசுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி பதிவு செய்து அந்த அம்மா வழியே எனக்கு சொல்லப்பட்டு நான் இங்க வந்து பேசுறேன். அது மாதிரி நான் இங்க வந்திருக்கின்ற எல்லாத்துக்கும் மரணமில்லா பெருவாழ்வு கடவுள் உலகத்தில் நமக்கு வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதை நீங்க விரும்பினாலும் கொடுப்பார். இதுக்கு ஏதாவது பாடம் இருக்குதா, இதுக்கு ஏதாவது சான்று இருக்குதுன்னா இதுக்கும் சான்றுகள் இருக்குது. அன்பர்களுக்கே அருளும் அருட்பெருஞ்சோதி. யாருக்கு ரிசர்வ் செய்யப்பட்ட உலகம்? மேல் உலகம், வள்ளலார் அடைந்த உலகம் யாருக்கு ரிசர்வ் செய்யப்பட்டது? தேவர்களுக்கா, சித்தர்களுக்கா, பிரம்மாவுக்கா, நவக்கிரக கோள்களுக்கா? யாருக்கு அந்த உலகம் பதிவு செய்யப்பட்டது, ரிசர்வ் செய்யப்பட்டது? அன்பர்களுக்கே அருளும் அருட்பெருஞ்சோதி. அகவல் பாடல்ல அன்பர்களுக்கே அருளும் அருட்பெருஞ்சோதி. அப்ப நமக்கு தான் அந்த உலகம் ரிசர்வ் செய்யப்பட்டிருக்குது. நமக்கு தான் அருள் பண்ண போறார். அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், ஆனா கேரண்டி. இந்த வாழ்க்கை மரணமில்லா பெருவாழ்வு நமக்கு கேரண்டி. புரியுதுங்களா? போதுமா? இந்த மார்க்கத்தில் பயணிப்பது போதுமா? நம்மளா ஹாப்பியா? எல்லாரும் ஹாப்பியா? நம்மளாம் கடவுள் தான் அப்படின்னா ஹாப்பி தானே? கன்ஃபார்ம் கடவுள் தான் போறோம். நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டினாலும், நீங்க 4 இட்லி சாப்பிட்டு சட்னி எல்லாம் கேட்டு இருந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், தோசையா ரோஸ்ட் தோசையா வாங்கி சாப்பிட்டு இருந்தாலும், கோபி மஞ்சூரியா சாப்பிட்டாலும், பானிபூரியா சாப்பிட்டாலும்,
இதெல்லாம் இப்ப சும்மா டெம்பரரியா சாப்பிடுறீங்க. ஆனா உங்களை திருத்தி தன் உலகத்துக்கு எடுப்பதற்கு இறைவன் பிளான் போட்டார். உங்களை எப்ப தூக்கணும், எங்கெங்க பிளான் பண்ணணும், யாரை கொடுத்து திருத்தணும், எவனை வச்சு பேச வைக்கணும், எந்த புக்கு கொடுத்து திருத்தணும், எப்ப திருத்தணும்ங்கிற பிளான்லாம் போட்டாச்சு. இந்த பிளான்லாம் எனக்கு வாட்ஸ்அப் கடவுள் பண்ணிட்டாரு. அந்த வாட்ஸ்அப் பண்ணுறதான் உங்கள்கிட்ட சொல்றேன் நான். புரியுதுங்களா? நம்மளாம் சந்தோஷமா இருக்கலாமா? புரியுங்களா? சந்தோஷமா அருட்பாவை கடைப்பிடிங்க, சந்தோஷமா படிங்க, சந்தோஷமா கடைப்பிடிங்க. நமக்கெல்லாம் மரணமல்லா பெருவாழ்வு உண்டு என்று உறுதி செய்யப்பட்ட அந்த எல்லாமல் அருட்பெருஞ்செய்தி இறைவன் திருவடியை வணங்கி நம்ம முடிச்சுக்கலாம். டைம் ஓகேங்களா? என்னென்ன முடிச்சுக்கலாமா? இன்னும் 2 மணி நேரம் பேசுங்களா? போதுங்களா? பாவம். ஓகே, உங்களுடைய தர்மச்சங்கடமான நிலையெல்லாம் புரிஞ்சிட்டு பாவம் உங்க மேலேயும் கருணை கொண்டு இதுக்கு மேலேயும் என்னுடைய வார்த்தைகள்லாம் உங்களால் கேட்பதற்கு செவி தாங்காது என்று, மனம் தாங்காது செவியும் தாங்காது என்று உணர்ந்து இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கிய இந்த சங்கத்தினுடைய தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் அவர்கள் எல்லாத்தையும் நன்றி பாராட்டி நன்றி கூறி, நம்முடைய அகமர்க்கத்தினுடைய நிறுவனர் சன்மார்க்க தீவிரவாதி ஜோதி செல்கிறார் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி நன்றி வணங்கி, அடியனை ஈன்றெடுத்த தந்தை லட்சுமணன் அவர் தான் எங்க அப்பா. நம்மளை பத்தி எங்க அப்பா அவரு தான். ஏன்னு சொல்லுங்க, கொஞ்சம் ஏந்திரிக்க. 42 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் பிறந்தாரு. அவருக்கு தான் பெத்த உடம்பு. ஏன்னா அந்த உடம்பு வர்றதுக்கு அவருக்கு காரணம் அருட்பெருஞ்சோதி இறைவன். அவரை பிளான் பண்ணி அவர் வழியா தான் நான் தோணுன்னு பிளான் பண்ண. தாய் தந்தையெல்லாம் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி நன்றி கூறி, சன்மார்க்கத்தை அறிமுகம் செய்த எங்கள் மாமா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி நன்றி கூறி, இந்த அற்புதமான வாய்ப்பை இந்த உடம்பு கொடுத்து நமக்கெல்லாம் கேட்க வைத்த எல்லாமல் அருட்பெருஞ்செய்தி இறைவன் திருவடிக்கு கோடான கோண்டி நன்றி பாராட்டி, ஏதாவது அடியேன் தவறுவதாக பேசியிருந்தால் உங்களை விட்டு பிள்ளையாக கருதி எல்லாம் மன்னித்தரல வேண்டும் என்றும் மன்னிப்பு கூறி இந்த சிற்றூரை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு தருணத்தில் நல்ல ஒரு விஷயத்துல மாதம் அகமரக்கட்டளைக்கு அடியேன் வர ஈரோடு அகமரக்கட்டளை எல்லிஸ் பட்டியல் இருக்கிற ஊருக்கு மாதம் சொற்பொழிவு நிகழ்த்த 3வது ஞாயிற்றுக்கிழமை வரேன். மாலை நேரத்தில் 7 மணிலேருந்து 8 மணிக்கு பேசுகிறேன். புது தலைப்புலையும் இந்த அருட்பா 6ஆம் திருமுறைக்கு உடனடி பகுதிக்கும் முழு விளக்கம் மாதம் கொடுக்க இருக்கின்றோம். ஸோ அந்த நிகழ்வில் நீங்கள்லாம் கலந்து கொள்ளணும் உங்களெல்லாம் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எனக்கு.